இது வந்து வீடியோவும் ரெக்கார்ட் பண்ணி போறீங்க இல்ல ஒன்லி ஆடியோவா? இல்ல போத் வீடியோ அண்ட் ஆடியோ. யா அதான் தலைலாம் வாங்கிட்டு வந்துருக்கு. நல்லா இருக்கேன் சார். ஹவ் ஆர் யூ? சூப்பர் சார், கிரேட். ஐ லவ் யுவர் பேக்ரவுண்ட். உங்களோட பிக்சர் தான் பின்னாடி. ஆமா, வீட்டில் வேற எங்கேயும் மாட்ட விடல, அதனால என் ரூம்ல நானே மாட்டிக்கிட்டேன். கண்ணீராட்சி படத்தை தான் ஞாபகம். அதேதான் அதே எக்ஸாக்ட் சேம் ஃபீலிங் சொல்லி. இந்த பாட்காஸ்ட் யூசுவலி அரௌண்ட் 45-50 minutes போகும். அண்ட் ஐ ஹோப் யூ ஹேவ் சம் வாட்டர் ஆர் சம்திங் பக்கத்துல. அதுல நாங்க அதையும் தாண்டிலாம் நிறைய பண்ணிருக்கோம். இதெல்லாம் ஒரு மேட்டரே கிடையாது அப்படின்றது. நாங்க பொதுவாவே 1.5 hours கம்மியா நாங்க எதுவுமே பண்ணதில்லை சார். சோ நாங்க ஹலோ சொல்லி முடிக்கிறதுக்கே 40 minutes ஆகும். love it. So just a little disclaimer. என்னோட தமிழ் வந்து ஸ்ட்ராங் ஐயர் ஆக்சென்ட். ஸோ தயிர் சாதம். ஸோ ஜஸ்ட் லெட்டிங் யூ நோ. இன்ஃபேக்ட் ஏஆர்ஆர் சாரோட ஒரு ஐ திங்க் முதல்ல பேசும்போதே ஜஸ்ட் ஒரு 1 line பேசின அவ்வளோதான். சார் என்ன இது ஏதோ பேசினேன், எப்படி இருக்கீங்க, டேய் நீ ஐயர் தானே, அது அவரோட ஃபர்ஸ்ட் ரெஸ்பான்ஸ். உங்களுக்கு எப்படி சார் தெரிஞ்சிச்சு? So the thing is, the best part is exactly 3 years back, appadhaan I was there at the coffee shop, hole in the wall, Kormangala. Oh, naanga ponda. ஆமா, correct. And anga da enoda nephew oda vandinna, and as you know, and now பக்கத்துல தொலைச்சுனே மேட் ஐ வாண்ட் அ பிக்சர். யாரோடடா? பிரவீன் இஸ் ஹியர். ஐ எம் ரியலி சாரி பிரவீன். அப்போ எனக்கு ஐ ஹேட் நாட் வாட்ச்ட் மச் ஆஃப் யுவர் ஸ்டஃப் அண்ட் ஜகன், ஐ ரியலி அப்பாலஜைஸ். இப்போ இல்ல காம்பன்சேட் அதான் தொலைச்சுனே மேட் ஐ வாண்ட் அ பிக்சர். யார் அது? then he said no you first take a picture, then I'll tell you later. Oh, then aprama he started sharing some of the videos and all, and then I was blown away. So yeah, so amazing. I'm very thrilled to have both of you, super talented, extremely popular stand-up comedians, and then I'm very thrilled. The thing is, the where did the idea come from? So Jagan, I have to blame you for this. So 2.5 weeks ago is when Mongloda video just magically appeared on my YouTube feed. இது எந்த வீடியோனா? Hridayam? No, something else I guess. No, I'll tell you which video. Santhosh Narayanan. அது பார்த்துட்டு oh my god, I could not control Jagan. இது nearly ஒரு 15 times, especially on the last part திருப்பி rewind பண்ணி பார்த்திருப்பேன் அது. So thank you so much. I was blown away, and then that's exactly how he would have done. Santhosh Narayanan parting down. That's exactly the way. And then of course I read about the thing where he DM'd you and all that. So yeah. Right. He took it sportively. That's the best part, right? He's a very in fact எனக்கு தெரிஞ்சு என்னன்னா, if at all he's going to do stand up comedy, he'll give us all a run for the money. That much funny he is. நான் இது வரைக்கும் நான் சும்மா 2 ஸ்பேசஸ் செஷன் தான் அட்டெண்ட் பண்ணேன் சந்தோஷ் நாராயணன். He was hilarious. அது கண்ட்ரோல் செம்ம. அது என்னன்னா, it's dry wit, just the way he talk, shares his anecdotes and just the way he shares his experiences and all. No, it was too funny. He's a very chill person. At least that's how எனக்கு பர்சனலா தெரியாது, எனக்கு இந்த மாதிரி தான் தெரியும். But he looks very chill, looks very cool. Superb. But I wanted to ask you, Jagan, of course நீங்க அந்த ஜோக் சொல்லும்போதும் நெருப்படான்னு சொல்லணும்னா your hand goes like this deliberately. So I'm keen to know அது என்ன, like
based on trial and error, how did you arrive at that like specific body language to connect with the audience? ஐயோ என்ன பிலிம் கம்பெனியன் பரத்வாஜ் ரங்கன் மாதிரிலாம் கொஸ்டின் இல்ல நிஜமாவே because இல்ல சார் சோ அது ஹேண்ட் அது பியூர்லி it's just purely happen சார். அது சும்மா ஜெனரலா that's how you used to perform. அதுக்குன்னு ஸ்பெசிபிக்கா இந்த இடது கட்டை விரல் இந்த சைடுல இருந்துச்சுன்னா இதுதான் மீனிங் அப்படின்னு காமெடிக்கலாம் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது சார். இட்ஸ் ஜஸ்ட் அது அவரு சும்மா அப்படியே எடுத்துட்டு பண்ணும்போது people started laughing and when I started singing I automatically did that. அவ்வளவுதான். And that's just how I carried on. Yeah. And the way you ended the clip, முடியுமா? And that's how it ended. Yeah. How did that happen? Because I'm more keen, because those were the bits obviously I laugh even now when I watch it. So thank you. And is that part of the lyrics or நீங்களே அது இது பண்ணிருந்தா முடியுமா? அது see this is why it's so special. That is actually part of the lyrics. ஏன்னா இந்த டோன்ல பாடும்போது அது லிரிக்னே எல்லாரும் மறந்துடுறாங்க. So that's the reason. ஏன்னா செகண்ட் முடியுமா அப்படிதான் வரும். அந்த முடியுமா தான் I sang it like that and that's why எனக்கும் அந்த பிட் எண்டிங் ஃபிகர் அவுட் பண்ணிட்டு இருக்கும்போது இனிஷியலா that was not the ending. Initially I just used to sing like that. நெருப்புடா அப்படின்னு பாட்டு நான் விட்டுருவேன். So then I noticed that ஆமா முடியுமான்னு ஒரு லிரிக்ஸ் இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு when I added that முடியுமா it gave me a good okay, this is the place where I should end அப்படிங்கிற மாதிரி. Wow. Just out of curiosity Jagan, உங்களுக்கு அந்த particular joke prepare பண்றதுக்கு எத்தனை நேரம் ஆச்சு? Like how long, what was the preparation like? அதெல்லாம் நீங்க என்னன்னு இல்ல, இங்க பிரவீன் சார் கேட்டாலும் சரி எல்லாரையும் சரி, it took a while. நான் அது ஃபர்ஸ்ட் பண்ணது எப்போனா 2017 மே ஜூன் டைம்ல தான் actually performed that bit. Performed. Right. So நான் வீடியோ அதுக்கப்புறம் I included that bit when we நானும் Mervin ஒரு comedian இருப்பாரு. So you would have met Mervin also the other day, yeah. So when me and Mervin started doing our show OTP ஒரு டைம் பார்க்கலாம் ஷோ பண்ண ஆரம்பிச்ச போது I included that bit. I released that video in 2020 நினைக்கிறேன் or 2020. I totally forgot. So அது 2020 ஆரம்பத்திலயா இல்ல 2020 towards the end பண்ணேன்னு நினைக்கிறேன். So till then I was actually performing that content. அப்படின்னா நீங்க யோசிச்சு பாத்துக்கலாம். And பர்ஃபெக்ட் பண்றது I mean அந்த கண்டென்ட்டா கரெக்டா எழுதுறதுக்கு வந்து it will at least take 9-10 months back then, because I was not that much, I didn't have that much experience. So I have to do it and perform it in any show that I get. அது பண்ணி தான் I have to figure out okay, this is how I should navigate அப்படிங்கிற மாதிரி. So that's just common with anybody who is starting out in stand up comedy. For them to arrive at a proper solid 4 or 5 minute bit, it will take a very long time. போக sometimes you might get an idea and it will click very soon, because you know this is how you are going to go, this is your voice அப்படிங்கிற மாதிரி. And later on, like even now I'm struggling with bit for 5 years. கரெக்டா க்ளோஷர் வரல, ஸ்ட்ரக்சர் வரல அப்படின்னு சொல்லிட்டு that's something that we keep working on. It's not something that எல்லாருமே, even Praveen sir, or if you ask any stand up comedian, they will tell the same story. We struggle with bits because we need that perfection. Yeah, ஒரு பிட்டுக்கு ஒரு beginning, middle, end, where it should begin, where it should end, and how we should end. We'll end with a good solid punchline oda end panano will always be our goal. So that also something that we'll figure it out. Beautiful. So in the particular bit it took 1 year. Yeah. Yappa. Amazing. And no wonder the way it has connected, because I must have watched it nearly over 35-40 times, Jagan. I'm not kidding. Even last night when I watched that little clip, I laughed like hell. And I fast forward, especially on the YouTube clip, I go to that particular section because that's absolutely hilarious. Thank you so much, sir. Praveen, தனியா போய் அழுதுட்டு வந்துறேன். Praveen, you had a view, right? இல்ல ஆக்சுவலா அதேதான் நானும் அதான் ஜஸ்ட் ஃபார் ஆட் டு வாட் ஜெகன் வாஸ் டெல்லிங் வந்து ஒரு எனி கமெடியன் நீங்க வீடியோல பாக்குறது வந்து அட்லீஸ்ட் ஒரு 1 year or 2 years அது விட்ட திருப்பி வேரியஸ் ஸ்டேஜஸ்ல ஓபன் மைக் முடிச்சுட்டு ஷோஸ்ல விதவிதமான ஷோ எல்லாத்தையும் ட்ரை பண்ணிட்டு ஃபைனலா இதுக்கு மேல அந்த கிளிப்ல ஒண்ணுமே என்னால பண்ண முடியாதுடா எடுத்துக்கோங்கடா அப்படின்னு சொல்லிட்டு ரெக்கார்ட் பண்ணிக்கிறது தான் அது. ஸோ அதுக்கு முன்னாடி எக்கச்சக்கமா, அதாவது ஒரு கிளிப்பை வந்து ரிலீஸ் பண்ணணும்னா அந்த அளவுக்கு கான்பிடன்ஸ் வேணும். இந்த கிளிப் நல்லா பண்ணணும்ன்ற கான்பிடன்ஸ் வர்றதுக்கே இவ்வளவு டைம் ஆகும்.
ஏன்னா ஃபர்ஸ்ட் டிராஃப்ட்டுக்கும் லாஸ்ட் டிராஃப்ட்டும் பாத்தீங்கன்னா வேற டோட்டலா ஒரு 180 டிகிரிஸ் சேஞ்ச் இருக்கும். ஃபர்ஸ்ட் டிராஃப்ட்டுக்கும் நீங்க கடைசியா ரெக்கார்ட் பண்ணும் போது இருக்கிற டிராஃப்ட்டுக்கும் அந்த 180 டிகிரி சேஞ்ச் வந்து ஒரு சிலருக்கு 1 year ஆகும், 2 years ஆகும், ஃபியூ மந்த்ஸ் ஆகும். பட் உடனே பண்றது இல்லை, எல்லாமே நிறைய ஸ்டேஜஸ்ல ட்ரை பண்ணிட்டு அதுக்கப்புறமா இதுக்கு மேல என்னால ஒன்னும் பண்ண முடியாதுடா அப்படின்னு சொல்லிட்டு ரெக்கார்ட் பண்ணி மாஸ் ஆடியன்ஸ்க்கு யூடியூப்ல போட்டுறது. Wow. And do you try amongst yourselves, Praveen? Like, would you get Jagan's feedback or Mervin's feedback before the next draft? Is that how it works? கண்டிப்பா. எல்லாருக்கும் ஒரு என்ன சொல்றது, ஒரு நல்ல சிங்க்ல இருக்க ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, கமெடியன்ஸ் ஆர் ஃப்ரெண்ட்ஸ். அவங்க கிட்ட ஒரு நல்ல வேவ் லென்த் மேட்ச் இருக்கும், அவங்களோட ஃபீட்பேக் நமக்கு வேல்யூபிள்னு தெரியும். ஸோ யூஸ்வலா என்ன பண்ணுவோம்னா, எங்கேயாவது ஓப்பன் மைக்ல போகும்போது, ஓப்பன் மைக்கு வந்தீங்கன்னா ஒரு 8 ஆடியன்ஸ் மெம்பர் இருந்தாங்கன்னா 15 கமெடியன்ஸ் இருப்பாங்க. ஏன்னா ஒருத்தரா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. சோ அந்த 8 பேருக்கு பெர்ஃபார்ம் பண்ணி முடிச்சிட்டு அந்த ஃபீட்பேக் வந்து உங்களுக்கு இன்ஸ்டன்டா கிடைச்சிரும். சிரிக்கிறாங்க சிரிக்கலன்றது தெரிஞ்சிடும். அது வந்து ஆடியன்ஸோட ஃபீட்பேக். கமெடியன்ஸோட ஃபீட்பேக் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது வந்து ஒரு சிலர் கிட்ட தான் அந்த வேவ் லென்த் அந்த சிங்க் ஒர்க் ஆகும். அந்த ஒரு சிலர் கிட்ட போயிட்டு உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்க, இதுல வந்து எது நல்லா இருக்கு எது நல்லா இல்லைன்னு சொல்லி ஒருத்தருக்கு ஒருத்தர் ஃபீட்பேக் வாங்கிட்டு அதுக்கப்புறமா செகண்ட் டிராஃப்ட் ஒர்க் பண்ணி திருப்பி அதே ப்ராசஸ் திருப்பி பண்ணி அதுக்கப்புறமா ஃபைனலா கொண்டு வர. So when do you arrive? Like when do you know, how do you know when to stop? Okay, இது 10 iteration முடிஞ்சது and now we can stop, or now it seems to be perfect what we expected or what we would expect it to. Like how do you know, Praveen? Like it comes by experience obviously. இல்ல, உங்களுக்கு வந்து ஒரு 5 minutes இருந்துச்சுன்னா உங்களுக்கே தெரியும் இந்த இடத்துல லேக் ஆகுது, இந்த இடத்துல எனர்ஜி கம்மியாகுது, இந்த இடத்துல சிரிப்பு வரல. அந்த விஷயமே இல்லாம இருந்துச்சுன்னா ஓகே எல்லா இடத்துலயும் ஒர்க் ஆகுதுப்பா. சோ இது யூடியூப்ல போட்டா டெஃபினட்டா நிறைய பேருக்கு ரீச் ஆகும், நிறைய பேருக்கு புரியும்ன்றது வந்து நம்ம வந்து ரியலைஸ் பண்ணுவோம். 5 minutes லெட்ஸ் சே we have about 15 jokes இருக்கு. அதுல வந்து ஒரு 12 ஒர்க் ஆகுது, 3 ஒர்க் ஆகலன்னு சொல்லும் போது அந்த 3 பர்ஃபெக்ட் பண்றது ட்ரை பண்ணிட்டே உங்களுக்கே தெரியும். அப்புறம் ஒரு ஸ்டேஜ்ல வந்து நம்ம கண்டுபிடிச்சு ஓகே இப்போ அந்த 3 ஃபிக்ஸ் பண்ணியாச்சு, நல்லா ஒர்க் ஆகுது, இட்ஸ் டைம் டு ரெக்கார்ட் அப்படின்னு சொல்லி முடிவு பண்றோம். Wow, amazing. And Praveen, while you're here, I've obviously watched all your videos. I absolutely love it. One of the things that absolutely stands out, especially both for yourself and Jagan as well, is there are no jokes below the belt. Is that a conscious thing? Because the reason why I say this is obviously, when you watch a stand-up comedian video on YouTube, recommended videos, you will get whole lot of other comedian videos as well. Like as a matter of fact, lot of North Indian stand-up comedian videos vandhu enakku YouTube la I watched, and then every second video had a BC and MC in it and everything else, all the C words and everything in the North Indian illa. But it doesn't really appeal to me as a general audience, but it might obviously work for a larger part of audience, no doubt. But one thing I really appreciated with yours and of course Jagan's, because while you both are here, is there is nothing really below the belt. I didn't feel like skipping the clip and then moving to another one. Is that like a conscious effort, or ninga design பண்ணும்போது or coming up with jokes? Jagan, நீங்க ஃபர்ஸ்ட் சொல்லுங்க, அப்புறம் நான் சொல்றேன். ஷூர். ஏன்னா பிரவீன் சார் இஸ் an expert at this, அதனால அவர் இன்னும் பெட்டரா சொல்லுவாரு. ஃபார் மை சேக் இட்ஸ் கான்சியஸா பண்றது இல்ல சார். ஸோ லெட் மீ பி வெரி ஆனஸ்ட். ஸோ த ஐடியா இஸ் லைக் there is nothing wrong with it. Those are also jokes because நாங்கெல்லாம் comedians, because we've seen a wide range of comedians trying out different stuffs. The reason is because maybe we have something else to talk about அப்படிங்கிறது தான் என்னுடைய தாட். இப்போ நான் வந்து பண்ணனா லைக் we don't have the necessity to do those kind of jokes. பட் அது பண்றதுனால தப்பு இல்ல. பட் அது அந்த இடத்துல உண்மையாவே அது யூஸ் பண்ணணுமா, அந்த நெசசிட்டி இருக்கா? ஏன்னா அதுவும் அது பாக்குறது வந்து இட்ஸ் சம்திங் தட் ஐ சி. இப்போ நம்ம கேஷுவலா எப்படி பேசுறோமோ அந்த மாதிரி தான் வந்து ஸ்டாண்டப்லயும் இருக்கணும். So before Praveen sir says, I can say on behalf of him, I've never seen him use even those kind of words in real life. Oh wow. சரியா? ஏன்னா ஆமாமா, நாங்க வந்து உள்ளுக்குள்ள டூர் பண்ணும்போது we used to vent out our frustration using bad words and all. அவர் அந்த மாதிரி அப்ப கூட யூஸ் பண்ணி பார்த்ததே கிடையாது. அவர் அதிகபட்சமா வந்துட்டு என்ன ஏதாவது நாயே பேயன்னு திட்டிருப்பாரு.
அது கூட வேற யாரும் இல்ல, அவரே தான். சோ அந்த மாதிரி ஒரு அட்லீஸ்ட் தட்ஸ் ஹவ் ஐ ஹவ் சீன். சோ ஃபார் ஹிம் நாட் டு யூஸ் பேட் வேர்ட்ஸ், ஐ திங்க் ஹி வில் எக்ஸ்பிளைன் இட் மச் பெட்டர். இப்ப எனக்கு அப்படி இருந்தாலும் என்னன்னா, ஒரு ஆடியன்ஸா வரும்போது we have to figure out, okay, if this is really necessary we can go there, otherwise we don't have to go there. மத்தபடி ஐயோ நம்ம we have to be completely clean, நம்ம கெட்ட வார்த்தைங்கிறது கொஞ்சம் கூட நம்ம யூஸ் பண்ண கூடாது, அந்த மாதிரிலாம் there is nothing like that for me. Okay பிரவீன், அவர் எல்லாமே சொல்லிட்டாரு. பேசிக்கலி என்ன பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஸ்டேஜ்ல கம்ஃபர்டபுளா இருக்கணும். நம்ம எவ்வளவு கம்ஃபர்டபுளா இருக்கோமோ அந்த அளவுக்கு ஆடியன்ஸும் கம்ஃபர்டபுளா இருப்பாங்க. நம்ம வந்து ஏதாவது ஒண்ணு சொல்லணுமே அப்படின்னு சொல்லிட்டு நமக்கே கஷ்டப்படக்கூடாது. நம்ம அந்த கஷ்டப்படுறத ஆடியன்ஸ் கண்டுபிடிச்சிருவாங்க. நம்ம நார்மலா இல்ல, நம்ம ஏதோ சம்திங் வியர்டுன்றது ஆடியன்ஸ் கண்டுபிடிச்சிருவாங்க. அவங்க ரொம்ப இன்டெலிஜென்ட். சோ நம்ம அல்டிமேட்லி நமக்கு எவ்வளவு ஸ்டேஜ்ல கம்ஃபர்டபுளா இருக்குமோ அந்த அளவுக்கு ஆடியன்ஸும் பார்த்து என்ஜாய் பண்றது கம்ஃபர்டபுளா இருக்கும். சோ ஒருத்தரோட கம்ஃபர்ட் ஃபேக்டர் தான் இருக்கு. அவர் சொன்ன மாதிரி ரியல் லைஃப்ல யூஸ் பண்ணாத போது ஃபோர்ஸ்டா யூஸ் பண்ணும்போது அது வந்து தப்பா வந்துடும். நானும் நானும் அந்த மாதிரி ட்ரை பண்ணுவேன் அப்படின்னு. நான் வந்து ஆரம்பத்துல வந்து சில அடல்ட் ஜோக்ஸ் இருந்தது. ஐ won't call it a bad word or something. naughty jokes இருந்தது. ஏன்னா அப்ப ஆரம்பிக்கும் போது எல்லாமே இங்கிலீஷ்ல ஆரம்பிச்சாங்க. நான் சொல்றது 2011-12. அப்ப வந்து எல்லாமே இங்கிலீஷ்ல ஆரம்பிச்சாங்க. இங்கிலீஷ்ல நானும் மொத்தமாவே ஒரு 20 பேர் தான் இருந்தோம் இந்தியாலே ஸ்டாண்ட் அப் பண்றவங்க. அவங்க எல்லாருமே ஒருத்தருக்கு தெரியும், ஒருத்தருக்கு செட் எல்லாமே படமா தெரியும். சோ அவங்களும் அந்த மாதிரி ஜோக் யூஸ் பண்றாங்க, ஆடியன்ஸ் சிரிக்கிறாங்க. சோ நம்மளும் அந்த மாதிரி ஒண்ணு எழுதுவோம் அப்படின்னு சொல்லி வானபியா இருந்து எழுதுனது உண்டு. அதுக்கப்புறமா தான் ரியலைஸ் பண்ணோம், நம்ம என்னடா சொல்றோம், நம்ம எதுக்கு அது சொல்லணும். வந்து ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட ஃபர்ஸ்ட் சோலோ ஷோ லான்ச் 2015ல இருந்து எங்க அம்மா வந்து பார்த்தாங்க. அது அந்த ஜோக் பர்ஃபார்ம் பண்ணும்போது எனக்கு ரொம்ப கில்ட்டி, ஒரு மாதிரி இருந்தது அது. சோ அது வந்து அது வரக்க கூடாது. அந்த ஃபீலிங் வந்துச்சுனாலே ரொம்ப கஷ்டமாயிடும். சோ எல்லா ஷோவுமே உங்க அம்மா உட்காந்து பார்த்தா எப்படி இருக்கும்ன்றது மைண்ட்ல பிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரி ப்ரொசீட் பண்ணலாம் அப்படின்னு. அதுக்கப்புறமா அந்த மைண்ட்ல இருந்து எடுத்து 2014ல இருந்து எழுதுனது எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா கிளீனாவே வந்துரும். சோ வானபியா இருக்கிறத விட நம்மளாவே இருந்துட்டாலே போதும்ன்றதுதான் இதுக்கான. Right. And also with all the clips that I've seen, Praveen and Jagan, there's obviously the body language plays a very key role. Like as I said earlier, Jagan kai இப்படி பண்றது, நெருப்புடா சொல்லும்போது, right? And that connected. And நீங்க Praveen, I think you say a lot of yo, that one. I'm not sure if you're conscious. Yes, what a great observation. Nice. And that connects. Is even the most recent clip that I've seen of yours, Praveen, you say that, and then I'm able to connect. It's like the guy next door having a conversation, and that's and I love that connect that I get, right? So do you just be yourself, or do you have to work on your body language being a stand-up comedian? நீங்க ரெண்டு பேரும் சொல்லலாம், like one after the other. நான் ஐயோ சொல்லிடுறேன். அதேதான் நான் சொல்லிடுறேன் சார். நீங்க யோசிச்சு பாருங்க, அந்த ஐயோ இஸ் பிரவீன் குமார்ஸ் ஃப்ரஸ்ட்ரேஷன். எதிர்பார்ப்பீங்களா நீங்க? தட் இஸ் சோ. எனக்கு சார் என்னாச்சு, கோவப்படுறீங்களா, சொல்லிட்டு கோவப்படுங்க சார், அந்த மாதிரிதான் இருக்கும் அவர் கோவப்படுறது. இது என்னன்னா அவர் பீக் கோவப்பட்டு நான் பாத்திருக்கேன். ஒரு இடத்துல நாங்க ஷோ முடிச்சுட்டு வரோம், சாப்பாடு இல்ல, எல்லாருக்குமே செம பசி, டென்ஷன்ல இருக்கும். அப்போ வந்து வெயிட்டர் கிட்ட சண்டை போடுறாரு. எப்படின்னா, என்ன சார் இதெல்லாம் முதல்ல சொல்ல மாட்டீங்களா, சரி ஓகே வேற கொண்டு வாங்க சார். இந்த என்டையர் சிச்சுவேஷன்ல உங்க டோட்டல் எமோஷனே இவ்வளவுதானா? சோ அதுதான் அந்த ஐயோ அப்படின்னு அவர் பண்றது வந்து ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் என்பதை இங்கே அறிவித்துக் கொண்டு சார் ப்ளீஸ் கண்டினியூ. என்னோட ரைட்டிங் ப்ரொசீஜர் சொல்றேன். நான் வந்து ஒரு எழுதிட்டேன்னா ஃபர்ஸ்ட் 2-3 ஓபன் மைக் வந்து ரொம்ப கேவலமா தான் இருக்கும். ஏன்னா அது வந்து கான்சியஸா ஃபர்ஸ்ட் நான் வந்து எழுதுனதை ஒழுங்கா டெலிவரி பண்ணணும்ன்றதுதான். சோ அது ஃபர்ஸ்ட் டெலிவரி பண்ணி முடிச்சிடும். ஃபர்ஸ்ட் 3-4 ஓப்பன் மைக் முடிச்சதுக்கு அதுக்கப்புறமா வர ஓப்பன் மைக்ஸா இருக்கட்டும், ஷோவா இருக்கட்டும், அப்போ வந்து அந்த லெட்ஸ் சே அந்த 5 மினிட் பிட் வந்து நான் கான்ஃபிடென்ட்டா இருக்கேன்னு சொல்லும் போது அதுக்கப்புறம் நான் ஃப்ரீயா இருப்பேன். ஸ்டேஜ்ல ஃப்ரீயா இருக்கும் போது நமக்கே தெரியாம அந்த சிச்சுவேஷனுக்கு ஏத்த மாதிரி வர பாடி லாங்குவேஜ், ரைட், அது வந்து கான்சியஸா பண்றது கிடையாது. கான்சியஸா பண்றது வந்து ஃபர்ஸ்ட் 3 இதுல வந்து அந்த எழுதுனதை வந்து மறக்காம சொல்லிடணும்ன்றதுதான் கான்சியஸா நான் பண்றது. 4வதுல இருந்து 5வதுல இருந்து அப்போ ஃப்ரீயா இருக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா வர பாடி லாங்குவேஜ் அப்படியே மெயின்டைன் பண்ண. சம்டைம்ஸ் என்னாவும் அந்த ஜோக்கோட அந்த பாடி லாங்குவேஜ் காம்ப்ளிமெண்ட் பண்ணும். அந்த பாடி லாங்குவேஜ் சிரிச்சிருவாங்க.
அதை வந்து நோட் பண்ணி வச்சுட்டு அதே பாடி லாங்குவேஜ் மற்ற ஷோஸ்க்கு யூஸ் பண்ணலாம். மத்தபடி கான்சியஸா இந்த ஜோக்கு இப்படிதான் ரியாக்ட் பண்ணணும்னு இருந்தா அது வந்து பேக் ஆஃப் த மைண்ட்ல ரொம்ப விளையாட ஆரம்பிச்சு. நம்ம எவ்வளவுக்கு ஃப்ரீயா இருக்கோமோ அந்த 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 டைட்னஸ் இதெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் 3 நாள் ஓப்பன் மைக்ல முடிச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் ஃப்ரீயா இருக்கலாம். அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்கா வர்றதை பாத்துக்கிற மாதிரி தான் இருக்கும். அது வந்து என்னோட ப்ரொசீஜர். ஆனா ஜெகன் வந்து அவர் எழுதி வச்ச மாதிரி எனக்கு தெரியவே தெரியாது. அவர் எழுதி பர்ஃபார்ம் பண்ணதே கிடையாது. ஐயோ நிஜமாவா? I'm not Spontaneous-ஆ? ஸ்பான்டேனியஸ்ல இல்ல. ஐயோ எல்லாமே ஒர்க் பண்ணதான். பட் பென் டு பேப்பரா எதுவுமே எழுதினது கிடையாது இது வரைக்கும். none of my stuff. So எனக்கு வந்து ஏன்னா எனக்கு அது செட் ஆகுது. பிகாஸ் the way I write is not the way I'm going to deliver. So எனக்கு வந்து அது எப்படின்னா so நான் எழுதினதை படிச்சேன்னா எனக்கு இமீடியட்டா எப்படி இருக்கும்னா இட்ஸ் ஜஸ்ட் லைக் சம்திங் தட் ஐம் அந்த மக்டிச்சு ஒப்பிக்கிறதுன்னு சொல்லுவாங்கல்ல. சோ இட்ஸ் ஜஸ்ட் கெட்டிங் பை ஹார்ட் பண்ணி ஒப்பிக்கிறேன். அந்த மாதிரி ஒரு இதுல ஜோன்ல போயிருவேன். அப்படிங்கறதுனால even before an open mic நான் வந்து என்ன பண்ணுவேன்னா நான் ரிஹர்ஸ் பண்ணுவேன். I'll rehearse it till I get the wordings and everything right. So Praveen sir சொன்னது முக்காவாசி is true. Once you get the content of your set, okay இதுதான் நான் வந்து பேச போறேன் அப்படிங்கிறது வந்து இருந்துச்சுன்னா body language sometimes it will happen on the spot, spontaneous-ஆ நடக்கிறது தான். Except in few cases I actually work the body language into the set. Because I am a particular fan of it when there are no words and you use just your actions to elicit laughter from people, no, it's one of my favorite things to do. Nice. So அது வந்து நான் நிறைய நான் ரொம்ப எக்ஸ்ட்ரீமா ட்ரை பண்ணது எதுலன்னா அகாடமில தான். ரொம்ப கான்சியஸா எஸ் ஐ ஹாவ் டு யூஸ் பாடி லாங்குவேஜ் ஃபார் திஸ். ஏன்னா பெக்யூலரா இருந்துச்சு. பிகாஸ் மோர் தென் வேர்ட்ஸ் இட்ஸ் ஜஸ்ட் டிரான்ஸ்லேட்டிங் மை எக்ஸ்பீரியன்ஸ்ல. நான் வந்து ஒரு இருட்டுன்னு ஒரு படத்தோட என்டையர் கிளைமேக்ஸ் கிட்டத்தட்ட நான் ஆக்டே பண்ணி காமிச்சிருப்பாங்க. So because that's how I felt, it was so chaotic and it was so fun to do. அது வந்து I tried it and that is also like என்னன்னா only after seeing some of the performers who use body language ridiculously well on stage, I got inspired from them and then I started doing it. அப்படிதான் நான் வந்து கொண்டு வர ஆரம்பிச்சேன். ரைட். அந்த பெட்டை நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். ஜெகன் வந்து அந்த சீன் அப்படியே நீங்க வந்து திருப்பி படத்தை போய் பார்க்க தேவையில்லை. அந்த சீன் வந்து அப்படியே உங்க கண்ணு முன்னாடி நிறுத்திட்டு சம்டைம்ஸ் வந்து அவரு கண்ணுலே வேற பேசுவார். நீங்க வந்து அது எக்கச்சக்க மீம்ஸா வேற வந்திருக்கு. நிறைய மீம்ஸ் வந்து அந்த போர்ஷன்ல வந்து ஃப்ரஸ்ட்ரேஷன் வந்து, அதாவது ஒரு பிடிக்காத படத்தை என்ன எனக்கு நான் பார்த்தேன்ற ஃப்ரஸ்ட்ரேஷன் வந்து ரொம்ப அழகா கொண்டு வந்திருக்கு. சோ அது வந்து டெஃபினட்டா அந்த கிளிப் நீங்க பாக்கலன்னா போய் பாருங்க. அகாடமி அவார்ட்ஸ்ல அவரோட போர்ஷன்ல லாஸ்ட் வரும் இருட்டு படத்தை பத்தி. அது பாத்தீங்கன்னாலே அவர் சொன்னதுக்கு எல்லாத்துக்கும் எக்ஸ்பிளனேஷன் வந்து அமேசிங். and நீங்க பெர்ஃபார்ம் பண்ணும்போதும் you would have certain expectation like in terms of how the audience is going to react for this particular joke, right? And you would have probably visualized it or based on the open mics, put it that way. But open mic you would have probably had a very small percentage of audience in terms of the feedback for the jokes. And so when you're performing for a larger audience, you would have had certain expectation that okay, this is how the audience might react for this joke, and let's say for some reason it didn't turn out the way you had expected. What do you do in that case? Like, do you tweak around what you've already rehearsed and what you've written, or you just jump onto the next joke? I'm just trying to get into your mind to understand. Praveen sir தான். Now you would have seen 1000 stages. சார் நீங்க உங்க எக்ஸ்பர்ட் ஒப்பீனியன் வச்சிட்டீங்கன்னா நான் அப்படியே ஆமா அப்படின்னு சொல்லிடுவேன். இல்ல நான் வந்து ஆக்சுவலா பாத்தீங்கன்னா டு பி ஆனஸ்ட் சின்ன கிரௌட்ல ஒர்க் ஆகுற ஜோக் வந்து டெஃபினட்டா பெரிய கிரௌட் ஒர்க் ஆகும். ஏன்னா சின்ன கிரௌட் இஸ் மோர் டிஃபிகல்ட் டு பெர்ஃபார்ம். நம்பர் 1. Oh wow, correct. சின்ன கிரௌட் ஓபன் மைக் வந்து இஸ் வெரி டிஃபிகல்ட், மச் மோர் டிஃபிகல்ட் தேன் பெர்ஃபார்மிங் ஃபார் 100 people who come pay after paying to watch you. அது வந்து இன்னும் ஈஸியர். பட் அதையும் தாண்டி லெட்ஸ் சே என்கிட்ட ஒரு 10 ஜோக் இருக்கு அப்படின்னா நான் 5வது ஜோக் சொல்றேன் ஒர்க் ஆகல, ஃபர்ஸ்ட் நாள் ஒர்க் ஆயிடுச்சு. 5வது ஜோக் சொல்றேன் ஒர்க் ஆகல, 6வது ஜோக் சொல்றேன் ஒர்க் ஆகல, 7வது ஜோக் சொல்றேன் ஒர்க் ஆகலன்னு சொல்லும் போது நான் என்ன பண்ணுவேன், யூஸ்வலா என்கிட்ட இன்னும் ஈஸியான ஜோக் வந்து பேக் ஆஃப் த மைண்ட்ல வச்சிருப்பேன், ஆர்மர்ல இருக்கும். அதை எடுத்து அங்க போட்டுட்டு ஆடியன்ஸை திருப்பி ரீகெயின் பண்ணிட்டு திருப்பியும் 8, 9, 10 போயிடலாம். அது ஒரு ஆப்ஷன். இன்னொரு ஆப்ஷன் வந்து 3-4 ஜோக் ஒர்க் ஆயிடுச்சு, 5வது ஜோக் ஒர்க் ஆகல அப்படின்னா 6வது ஜோக் ட்ரை பண்ணணும். அது ஒர்க் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு.
ஃபுல் கன்விக்ஷனோட. அதுதான் கஷ்டம். அஞ்சாவது ஜோக் ஒர்க் ஆகல, நம்ம எனர்ஜி கம்மி ஆயிடுச்சுன்னா ஆடியன்ஸ்க்கும் எனர்ஜி கம்மி ஆயிடும். அது ஏன் ஒர்க் ஆகல, எப்படி அடுத்த ஜோக் எப்படி ஒர்க் ஆகாது பாத்துறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் கன்விக்ஷனோட 6வது ஜோக் சொன்னீங்கன்னா அது 90% ஆஃப் த சான்ஸ் ஒர்க் ஆகும். அது 10% ஒர்க் ஆகாததுக்கு திருப்பி 7வது ஜோக் ட்ரை பண்ணிட்டு அதுவும் ஒர்க் ஆகலைன்னா 10வது ஜோக் சூப்பரான ஒரு ஜோக் வச்சிருப்பேன் நான், டெஃபினட்டா ஒர்க் ஆகிற ஜோக் அந்த 10வது எடுத்து 8வது இடத்துல போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த ஆர்டர் மாத்து. ஸோ ஃபிளெக்சிபிளா இருக்கிறது பெட்டர். ஸோ அதனால உங்க கண்டென்ட் வந்து உங்களுக்கு நல்லா பயங்கர துறவா தெரிஞ்சிருக்கணும். அப்போ வந்து உங்களுக்கு ஈஸியா பிளே அரவுண்ட் பண்ண முடியும். யூஸ்வலா பாத்தீங்கன்னா நம்பர் 1, நம்பர் 10 2 ஜோக் இருக்கு. ஸ்டாண்டப் காமெடி ரூல் என்னன்னா பெஸ்ட் ஜோக் வில் பி தி 10th ஜோக், செகண்ட் பெஸ்ட் வில் பி ஃபர்ஸ்ட், ரைட், தேர்ட் பெஸ்ட் வில் பி தி 9th, ஃபோர்த் பெஸ்ட் வில் பி தி செகண்ட். சோ இப்படி சாண்ட்விச் பண்றது. சோ உங்களுக்கு பெஸ்ட் ஜோக் ஒன்னு வரப்போகுதுன்னு தெரியுது. So when you're getting desperate, okay 5 6 7 joke work ஆகல, ஆடியன்ஸ் லூஸ் பண்றீங்களோ பயத்துல வந்து 10th ஜோக் எடுத்து யூஸ் பண்ணலாம். அது ஒர்க் ஆகும். அது ஒர்க் ஆகி அந்த எனர்ஜி கொண்டு வந்ததுக்கு அப்புறம் 8 9 கொண்டு வந்து அது அந்த மாதிரி முடிக்கும். சோ இது வந்து ஒன் ஆஃப் த டாக்டிக்ஸ் which I use. இதுதான் பண்ணணும்னு கிடையாது, இது வந்து ஒன் ஆஃப் த டாக்டிக்ஸ் I use. It works for me. Amazing. Mr. Jagan, ஸ்டாண்ட் அப் காமெடியே ஏதோ C++ Fibonacci சீரிஸ் அல்காரிதம் மாதிரி சொல்லியிருக்காரு சார். First joke to 10th joke and then do for loop iteration. So வேற லெவல்ல சொன்ன அந்த ரூல் இஸ் லைக் thumb rule is something like that only. You will always save the best joke for you. Right, you have right. to open with that train there. But என்ன பொறுத்த வரைக்கும் to answer your question, it depends upon the crowd. right, நான் ரிசெப்டிவ் crowdனா you just have to move on, because அந்த கோல் வந்து என்னன்னா நான் ரிசெப்டிவ் crowd நான் என்ன சொல்றேன்னா, நம்ம ஸ்டேஜ்ல ஒரு மனுஷன் இருக்கான்னு மதிக்காம ஒரு 100 பேர் உட்காந்துருப்பாங்கல்ல, அவங்க பாட்டுக்கு சாப்பிட்டுட்டு கார்பரேட்ஸ்ல யாரா அப்படின்னு கூட, அது யாரோ ஒரு பையன் மைக்கு பிடிச்சு பேசிட்டு இருக்கானேன்னு கூட பார்க்க மாட்டாங்க. அவங்க பாட்டுக்கு ஓகே ஓகே கொஞ்சம் தள்ளு, நம்ம வந்து இந்த டெக்கரேஷன் மாதிரி நம்மளும் ஒரு அந்த பிபிடி ஸ்கிரீன் ஸ்லைடு மாதிரி நம்மளும் நினைச்சிட்டு அப்படியே கடந்து போயிடுவாங்க. அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல யுவர் மெயின் கோல் இஸ் to get off the stage as soon as possible. So adana you also have to convince the people who organize the show that you have performed adequately. So in the ரெண்டு thing compensate பண்ற அளவுக்கு perform பண்ணி move ஒரு ஜோக் ஓகே ஒர்க் ஆகல நெக்ஸ்ட் ஜோக் அப்ப 10th ஜோக் 8th ஜோக்லாம் இல்ல, எது வருதோ போடுங்க உள்ள, என்ன போட்டாலும் ஒண்ணுதான், யாரும் சிரிக்க மாட்டாங்கன்னு தெரிஞ்சு போச்சு. The danger is when the crowd is 100% receptive, still your joke is not working. So one of the thumb rule வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, they'll ask you to address the tension. அந்த address the tensionனா என்னன்னா, நம்ம ஜோக் சொல்லி ஒர்க் ஆகலங்கிறத வந்து if we are self aware and we are addressing it, it might work. Some other people என்ன சொல்லுவாங்கன்னா, I learned this from of course Mervin, என்னோட friend கிட்ட தான். What he will do is he immediately focus on one audience member, right, and start talking to them. கரெக்டா ஆனா அவங்க வந்து கவனிக்கிறாங்கன்னு தெரிஞ்சிடல, டக்குன்னு வந்து ஒரு ஆடியன்ஸ் மெம்பரை ஃபோக்கஸ் பண்ணி, அண்ட் அஃப்கோர்ஸ் ஹி இஸ் வெரி குட் அட் டூயிங் கிரவுட் ஒர்க் அண்ட் ஆல் தோஸ் திங்ஸ், ஸோ ஹில் பி வெரி ஸ்பான்டேனியஸ். அந்த மாதிரி பண்ணாம ஒரு ஆடியன்ஸ் மெம்பரை ஃபோக்கஸ் பண்ணி டக்குன்னு எடுக்கும்போது சம்டைம்ஸ் இட் வில் ஈஸ் த டென்ஷன் இந்த ரூம். நம்ம ஏதோ ஒரு ஃபேக்டர் நம்ம வந்து அட்ரஸ் பண்றோம், அப்போ என்னன்னா அவங்க அந்த ஒரு டேபிள்ல இருக்கிறவங்க சிரிச்சிட்டாங்கன்னா கூட அப்பா ஒரு அட்லீஸ்ட் 5 பேர் சிரிக்கிறாங்க தள்ளிடலாம் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்துடும். ஸோ இது பெரிய ட்ரிக்னு இல்ல, பட் தீஸ் ஆர் த டூ மெயின் திங்ஸ் தட் ஐ ஃப்ரீக்வென்ட்லி யூஸ். ஒன் இஸ் சம்திங் தட் ஐ லேர்ன் ஃப்ரம் மர்வின், அண்ட் அதர் ஒன் இஸ் யூசுவலா சொல்றது அட்ரஸிங் த டென்ஷன். சம்டைம்ஸ் இட் வில் ஒர்க், எஸ்பெஷலி கொஞ்சம் யங் கிரவுட்னா நல்லாவே ஒர்க் ஆகும். அதாவது வந்துட்டு நல்ல ஜோக்குன்னு தான் நினைச்சேன், தப்பா நினைச்சுக்காதீங்க அப்படின்னு சொன்னாலே people will start laugh and டெம்போல வச்சு கடத்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரிலாம் அதை யூஸ் பண்ணலாம். And talking of the crowd, I'm just curious, if I had to wear the hat of a stand-up comedian, do you have a say in terms of who will be sitting in the front couple of rows, front 2 rows, because you don't really want serious people and snobbish people to come and sit there? Do you have a say at all, or does that matter? Like, is that something that you work with the organizers? Just curious. அந்த மாதிரி if it's a trade secret, don't tell me. இல்ல ட்ரேட் சீக்ரெட்லாம் இல்ல, அதெல்லாம் நாங்க இருக்கிறதே பெரிய சீக்ரெட். ட்ரேட் சீக்ரெட் நாங்கெல்லாம் இன்னும் அந்த அளவுக்கு எல்லாம் வளரல சார் அப்படின்னு ஒண்ணு அதுதான் சொல்ல முடியும். இவங்க எல்லாம் இங்க உட்காரக்கூடாது, இவங்களால லாஸ்ட் ரோல உட்காருவீங்க, உனக்கு டிக்கெட் காசு வரணுமா வேணாமா, யார் வேணாலும் உட்காரட்டும், ஸ்டேஜ்லயே வந்து கூட உட்காரட்டும்,
சம்டைம்ஸ் ஃப்ரண்ட் ரோ மட்டும் தான் ஃபில் ஆகும். அந்த மாதிரி ஆடியன்ஸ் இருக்காங்க எங்களுக்கு. அதெல்லாம் பார்த்திருக்கோம். பேசிக்கலி என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து இப்போ ஆக்சுவலா சீன் வந்து நல்லா க்ரோ ஆயிடுச்சு. சோ ஆடியன்ஸ்க்கே தெரியும் ஃபர்ஸ்ட் 2 ரோல உட்கார்ந்தா நம்ம கிட்ட பேசுவாங்கன்றது இப்ப வர முக்காவாசி ஆடியன்ஸ்க்கு தெரியும். சோ அவங்க தெரிஞ்சே வந்து உட்காரதுனால சோ மோஸ்ட் ஆஃப் தெம் அட்லீஸ்ட் 80% ஆஃப் த டைம் வந்து தே வில் பி ரெஸ்பான்சிவ். நமக்கு பேசுறதுக்கு நமக்கு என்ன வேணுமோ கொடுப்பாங்க. இதுதான் என்னோட திங். அதனால எங்களுக்கு கண்ட்ரோலே கிடையாது. யார் வந்து உட்காரமோ யார் வேணா உட்காந்து உட்காரணும். சோ ஃபர்ஸ்ட் நிறைய பேர் சண்டை போட்டு வந்து ஃப்ரண்ட் ரோல உட்காருவாங்க. சோ பேசலாம் ஜாலியா அப்படின்னு. அப்புறம் சில கமெடியன்ஸ் ரொம்ப பிடிக்கும்னா அவங்களுக்கு கிட்ட இருந்து பாக்கணும் அப்படின்றதுக்காகவே ஃப்ரண்ட்ல வந்து உட்காருவாங்க. சோ இப்போ வந்து 2014-15 டைம்ல வந்து நிறைய பேர் தெரியாம இருந்ததுனால அவங்களுக்கு டேக்கன் பை சர்ப்ரைஸ். என்னடா நம்ம கிட்ட பேசுறாங்க, நம்மள இன்னொன்னுமோ கேள்வி. இப்போ அது மாதிரிலாம் கிடையாது. எல்லாருக்கும் தெரியும் ஃபர்ஸ்ட் 2 ரோல உட்கார்ந்தா கலாய்க்கப்படுவோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அது விருப்பப்பட்டு வந்து உட்கார்றாங்க. சோ அதனால அதுதான் நடக்குது. எங்களுக்கு எந்த சேவும் கிடையாது. அதுல ட்ரேட் சீக்ரெட் ஒண்ணும் கிடையாது. சோ எங்களுக்கு எந்த இதுவும் கிடையாது. Okay. And I think it was yesterday, Praveen and Jagan, நான் ஒரு article படிச்சிட்டு இருந்தேன். And it was an article about a guy who wanted to pursue the career to become a stand-up comedian. So அவன் என்ன சொன்னான்னா அவனோட ஆர்டிக்கலில் he basically said not everyone would know that it takes at least a minimum of 6 to 7 years of struggles to get even a very small percentage of limelight. And success comes, the one thing that really caught my eye was success comes when a lot of sacrifices are made in this journey. And this is by a stand-up comedian. And I found that article very intriguing for me. What are your thoughts? What's your view on this? Of course, taking back your memories of your own journey. 6 to 7 years na romba less sir. I mean considering the fact that I don't know which country the comedian is from. But நீங்க வந்து US Canadaலாம் 6 to 7 years is nothing literally, because they have so many comedians, and for them to actually break out and start, unless otherwise like you are some kind of ஏதாவது ஒரு freak coincidence நால இல்ல freak incident நால sometimes you might get immediately viral and famous. But generally stand up comedy லாம் pursue பண்றவங்கலாம் it will take a long time for them. இங்க நம்ம வந்து லைம்லைட்னு பாக்குறது என்னன்னா, இப்போ நான் வந்து தமிழ்ல பெர்ஃபார்ம் பண்ணதுனால so it might be a little bit sooner. It was like 4 years, 3.5 to 4 years for me. So but fame limelight ங்கிறது that is just one part of the question. So because we are operating in a very smaller space, ஒரு specific linguistic diaspora தான் டார்கெட் பண்றோம் அப்படிங்கிறதுனால, so the fame depends upon இப்போ internet access னு ஒன்னு இருக்கு. So that அந்த ஒரு மேட்டர் தான் இருக்கு. And of course to be known as a stand-up comedian. Now, if you point out at Praveen Kumar, he might do the 100 things, but he'll always be known as a stand-up comedian. So, in 5-10 years down the line, he'll have a very bigger legacy. I'm not saying this just because he's in the meeting room or just because I'm going to get more money out of cinema peso. But to be honest, like he's been doing this for 10 years. More than 10 years எனக்கு தெரிஞ்சு. 10 to 11 years he's been doing. ஏன்னா நான் வந்து வரும்போது இந்தியன் ஸ்டாண்டப் கமெடியன்ஸ்னு பார்த்தா சார் சொன்ன மாதிரி ஒன்லி டாப் 10 எல்லாம் போட்டிருப்பாங்க. இருக்கிறதே 12 பேர் தான். சோ அதுல டாப் 10 வேற போடுவாங்க அவங்க. சோ அதுல வந்துட்டு பிரவீன் குமார் சார் எல்லாம் பார்த்துதான் ஐ கேம் இன். சோ ஃபார் ஹிம் டு பி டூயிங் திஸ் 10 years, that too doing proper stand-up comedy. Correct. He did, of course he would have done venture into small projects here and there, web series and the mari chinna விஷயங்கள்லாம் பண்ணானோ, to be able to do it as a stand-up comedian, that too when he started, when it was not even a field at all, and correct, people were not even like didn't even have a clue how to work with stand-up comedy. I think that should probably be the goal. So it's not about fame and limelight, because that will happen with your 30-second reel. Anytime it might go. அது வந்து momentary தான். There is a beautiful saying that somebody said. இப்போ எனக்கெல்லாம் நான் வந்து அது வந்து நான் usually I just use it as a quote. When I perform a live show, I want an audience. I don't want a crowd அப்படின்னு சொல்லுவாங்க. Nice. So the crowd doesn't matter. The audience matters. Very nice. Every comedian will have their own audience, and the audience வரணும். அந்த audience that's very very key. So the limelight to fame ங்கிறது வந்து it's our interpretation. First part of the question, it's too long.
Second part of the question, sacrifices inevitably yes. So எனக்கு வந்து நான் எப்படி ஃபீல் பண்ணேன்னா, you need a very good support system to be able to do something like this. Correct. And I don't know if I'm lucky or if you know it's just somehow happened to me. I have a very good support system. Support system நான் சொல்றது எனக்கு இருக்கிற support system என்னுடைய family, which is both my parents, especially my father, and of course my wife. So ஏன்னா இல்லனா I don't think so I would have pursued stand up comedy. நான் full time பண்றதே வந்து it's only for the past 4 years only I'm doing it as full time. அதுக்கு முன்னாடி எல்லாம் வந்துட்டு I used to work in a regular monthly paying job. I had 9 years and அப்படிதான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். So for me to be able to do that with especially having my own family with kids and all those things, you need a very good support system. And of course you'll be sacrificing a lot. Sacrificing na enna பொறுத்த வரைக்கும் sacrifice, personal sacrifices na spending time with kids அந்த மாதிரி நிறைய மிஸ் ஆகும். I've missed important occasions because there will be tour dates already fixed அந்த மாதிரி எல்லாம் இருக்கும். அதை தாண்டி financial sacrifices எக்கச்சக்கமா இருக்கும். Sometimes we wish to do something and we have to work it out. அது சரியா அமையாது. So all of these things are there, but ultimately if you have a good support system, இதெல்லாம் sacrifice மாதிரி தெரியாது. You know that okay, you can get back to them, we have an understanding, you know, somebody to lean on, இல்ல some set of people to lean on இருந்தாதான் I think that is what is more important. Appo you will not realize it as a sacrifice. Very nice. That's what I wanted to say. Love it. Mr. Praveen, பின்னிட்டாரே, இதுக்கு மேல என்ன சொல்றது? பின்னிட்டாரு. ஆக்சுவலா மத்த கண்ட்ரீஸ்ல ரொம்ப கம்மியா தான், நிறைய கம்பேர்ட் அதர் கண்ட்ரி, இந்தியால ரொம்ப கம்மியான ஸ்டாண்டப் கமெடியன்ஸ் இருக்காங்க. சோ அதனால 6 to 7 வந்து ரொம்ப அதிகமா தெரியும். ஆக்சுவலா ரொம்ப ரொம்ப கம்மி அவர் சொல்ற மாதிரி. நிறைய பேர் 20 years 25 இயர்ஸ்க்கு அப்புறமா தான் அப்படின்னு ஒரு இருக்காங்களே தெரியும். ரியலி? யூஎஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா, அதுவும் இல்லாம பிஃபோர் யூடியூப் எல்லாம் யாருக்குமே தெரியாது. சோ they have to so many shows live. அதுக்கப்புறமா தான் ஓரளவுக்கு வந்து they will be a known person. இப்போ யூடியூப் வந்ததுக்கு அப்புறம் probably அந்த 25 years will become 10 years or so because of the number of comedians there. இந்தியால sometimes என்னாவும் இப்போ யூடியூப் சென்சேஷன் இருக்கிறதுனால சம்டைம்ஸ் ஃபர்ஸ்ட் வீடியோவே கிளிக் ஆயிடும். ஒரு சில கமெடியன்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் வீடியோ வைரல், அதுக்கப்புறம் பெரிய ஆள் ஆயிடுவாங்க. ஒரு சிலர் 20-30 வீடியோ போடணும். அதுல நானும் ஒருத்தன். என்னோட 20வது வீடியோ தான் ஓரளவுக்கு டீசெண்டா போச்சு. அது வரைக்கும் எனக்கு யாருன்னு கூட தெரியாது. அதுக்கப்புறம் தமிழ்ல பண்ண ஆரம்பிச்சு அப்புறம் 20வது வீடியோவோ இன்னும் போட்டதுக்கு அப்புறம் தான் ஓரளவுக்கு வந்து சரி பிரவீன் குமார்னு ஒருத்தர் இருக்கான் அப்படின்னு ஓரளவுக்கு தான் தெரிஞ்சது. இன்னும் நிறைய டார்கெட் ஆடியன்ஸ் இன்னும் ரீச் பண்ண வேண்டியது இருக்கு. பட் அதுதான் சொல்ல, இப்போ இன்டர்நெட் இதுலயே நமக்கு வந்து ப்ராப்ளம்ஸ் இருக்கு. ஒரு சிலர் வந்து அந்த லக்கு தான் அது, இந்த வீடியோ டக்குன்னு வைரல் ஆகும். ஒரு சிலர் வந்து பயங்கர டேலண்டட் வீடியோஸா இருக்கும், ஆனா வியூஸே ரொம்ப கம்மியா இருக்கும். சோ அது வந்து அதுக்கு இன்னும் கூட யாருக்குமே கரெக்டான இது தெரியாது, ரூல் தெரியாது. இது போட்டா இது வைரல் ஆகும் யாராலும் சொல்ல முடியாது. சோ மெனி ஃபேக்டர்ஸ் அது. சோ இந்தியால வந்து யூடியூப் போட்டு கூட வைரல் ஆகாத மாதிரி இருக்காங்க. சம்டைம்ஸ் வந்து ஒரே வீடியோல வைரல் ஆகிறவங்களும் இருக்காங்க. ஸோ இந்தியால வந்து இன்னும் கரெக்டான ரூல் எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியல. இவ்வளவு வருஷம் பண்ணாதான் நீங்க ஃபேமஸ் ஆவீங்க அப்படின்னு சொல்ல முடியல. ஏன்னா ஸ்டில் இட்ஸ் இன் growth phase. இந்தியால வந்து ஸ்டாண்டப் காமெடி as an art form is still growing. அதனால என்னென்னமோ நடக்குது. திடீர்னு பாத்தீங்கன்னா யூடியூப்ல திடீர்னு அப்புறம் ஓடிடி பிளாட்ஃபார்ம் வருது. இப்போ அதுவும் இல்ல, திடீர்னு அதுல கமெடியன்ஸ் எல்லாம் வந்து ஒரு ரியாலிட்டி ஷோஸ் பண்றாங்க. ஸோ நிறைய நடக்குது. ஏன்னா எல்லாருமே என்னென்னமோ ட்ரை பண்ணணும் அப்படின்னு பண்ணிட்டு இருக்காங்க. யூஎஸ்ல யூஎஸ் ஆர் அதர் கண்ட்ரீஸ், ஆஸ்திரேலியா எதுவாக இருக்கட்டும். ஸோ எப்பயோ வந்துடுச்சு அந்த ஆர்ட் ஃபார்ம் இஸ் வெரி வெரி ஓல்ட். அதனால இந்த growth phase கிராஸ் பண்ணிட்டாங்க. ஸோ எல்லாமே ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதுதான் நமக்கு அப்படின்னு சொல்லி ஃபிக்ஸ் ஆயிட்டு லைவ் ஷோ பண்றவங்க லைவ் ஷோ பண்ணிட்டே இருப்பாங்க. ரெகுலரா பண்ணிட்டு அவங்களுக்கு வந்து ஒரு சிலர் வந்து பியூர் ஸ்டாண்டப் காமிக் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க வந்து அந்த லைவ் ஸ்டாண்டப் தவிர வேற ஒண்ணுமே பண்ண மாட்டாங்க. அது பண்ணவங்களுக்கு வந்து இன்னும் டைம் ஆகும் ஃபேமஸ் ஆகிறதுக்கு. பட் ஸ்டில் தே வுடன்ட் மைண்ட் பிகாஸ் ஆஃப் தேர் லவ் ஃபார் தேர் ஆர்ட் ஃபார்ம். அது வந்து திருப்பி பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு டைம் ஆகும் அண்ட் தேர் ஓகே வித் இட். நம்ம ஊர்ல பாத்தீங்கன்னா இந்த மத்த ப்ரொடியூசர் மத்த ஓடிடி என்னென்னமோ வச்சு கமெடியன்ஸ் வச்சு என்னென்ன பண்ண முடியுமோ என்னென்னமோ பண்ணிட்டு இருக்காங்க. இது கரெக்ட் தப்புன்றது டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஆர்குமெண்ட். அது பத்தி இப்ப பேச வேணாம். பட் ஆனா இது growth phase-ன்றதுல எல்லாருமே ஒரே குழப்பத்துல இருக்கும். இதுதான் கரெக்ட்னு ரூல் எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியல இந்தியால. ரைட். அது வந்து ஃபர்ஸ்ட் பார்ட். செகண்ட் பார்ட், எஸ் சாக்ரிஃபைஸ் அண்ட் இது டெஃபினட்டா முக்கியம். சப்போர்ட் சிஸ்டம் அவர் சொன்ன மாதிரி எனக்கும் ஃபேமிலி ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டிவ்.
நான் வந்து 2009ல இருந்து 2014 வரைக்கும் I was doing both stand up as well as day job. Right. So 5 years I was doing both. அப்போ வந்து சாக்ரிஃபைஸ் நிறைய இருந்தது in terms of spending time with family வந்து மேஜர் சாக்ரிஃபைஸ் இருந்தது. ஏன்னா வீக் டேஸ் எல்லாம் ஆஃபீஸ் போயிடும், வீக்கெண்ட்ஸ் ரோஸ்ல போயிடும், ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்றது ரொம்ப கஷ்டமா இருந்தது, கம்மியா இருந்தது. அப்போ ஐ ஹேட் அ நியூ பார்ன் பேபி அந்த டைம்ல. அப்போ சோ எல்லாமே கொஞ்சம் சாக்ரிஃபைஸ் பண்ணி அது வந்து வீட்டுல வந்து வைஃப் புரிஞ்சுக்கிட்டு ஒன்னும் பிரச்சனை பண்ணாம அதனால சப்போர்ட்டிவா இருந்ததாலதான் கூடி டக்குன்னு வேலையை விட்டுட்டு அதுக்கப்புறமா ஃபுல் டைமா வீட்லயே இருக்கிற மாதிரி. இப்ப ஏன்டா வீட்டுல இருக்க கேட்கற மாதிரி அது வேற விஷயம். பட் ஆனா அது வந்து அப்புறம் தான் நமக்கு வந்து ஒரு கான்பிடன்ஸ் வரும். ஓகே, இப்போ வந்து நம்ம வேலையை விடலாம், வேலையை விட்டா ஃபேமிலி டைமும் கொடுக்கலாம், ஸ்டாண்ட் அப் டைமும் கொடுக்கலான்ற கான்ஃபிடன்ஸ் வரும். ஸோ சப்போர்ட் சிஸ்டம் அண்ட் சாக்ரிஃபைசஸ் பண்ணி தான் ஃபுல் டைம் ஆகிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும். Wow, so beautiful. Yeah, it's not easy. I don't think I could ever fit in your shoes. I don't think I could ever dare. I'm just saying. Size 11 and கொஞ்சம் கஷ்டம் நினைக்கிறேன், யூசுவலா கிடைக்காது. ஊர்ல மெட்ரிக்ஸ் என்னன்னு தெரியல. Love it. But I have a lot of respect, Praveen and Jagan. Amazing. The best part is you're making millions people bring a smile on their faces. That's the best part. பயந்துட்ட மில்லியன்ஸ்னா ருபீஸ் சொல்றீங்க, அதெல்லாம் நானும் அதேதான் நினைச்சேன். என்ன நம்ம பத்தி ரொம்ப ஐயா மேக்கிங் மில்லியன்ஸ் ஆஃப் மில்லியன்ஸா. But I'm sure it's not far. And the thing is, I mean, obviously you're so much into performing for a live audience in your entire career, and then pandemic hits, and all of a sudden performing I'm really keen to hear your thoughts on this, having to perform in front of a computer screen and then virtual audience on the other side. So I was just thinking about it. Neenga vandu like, of course you have gone into that mode as well during pandemic, right? Doing virtual shows, virtual corporate and all that. So just out of curiosity, neenga vandu audience you would tell them to keep their microphones on to get their reaction, so that based on that you can go with the flow. Is that how it is? Like what did you have to do? What changes you had to do, especially in the performing for a virtual audience? Must have been a challenge, no doubt. ஆமா, கண்டிப்பா. ஏன்னா இப்போ இதுதான் அப்படின்னு முடிவு ஆயிடுச்சு. என்னோட ஃபர்ஸ்ட் வர்ச்சுவல் ஷோ வந்து இட் வாஸ் இன் மே 2020. அதுல என்ன சொன்னாங்கன்னா, அப்பதான் ஓகே ஆன்லைன்லயும் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு, தட் வாஸ் யூடியூப் லைவ் கார்பரேட் ஷோ அப்படின்னு. யூடியூப் லைவ் கார்பரேட் ஷோவா? ஒரு 280 பீப்புள் மட்டும் தான் லிங்க் அனுப்பும், அதை தவிர யாருக்கும் கிடையாது அப்படின்னாங்க. சரி, ஓகே, என்ன பண்ணனா, உங்களுக்கு யாருமே தெரிய மாட்டாங்க, உங்களுக்கு நீங்க தான் தெரிவிங்க, ஆஃபரோ நீங்களே பண்ணுங்க, நாங்க எல்லாரும் எங்களுக்கு பார்த்துன்னு இருப்பாங்க, ஆனா அது உங்களுக்கு தெரியாது அப்படின்ட்டு. இன்னொரு தடவை சொல்லுங்க அப்படின்னு. இல்ல, யாரு நீங்க பண்றது யாருக்கு, நீங்க மத்தவங்களுக்கு கேட்கறாங்களா கேட்கலையான்னு உங்களுக்கு தெரியாது, ஆனா நீங்க பாட்டுக்கு பண்ணுங்க, ஒரு 1/2 hour பண்ணி கொடுங்க அப்படின்னு. அதாவது ஒரு 1/2 hour வந்து கேட்கறாங்களா கேட்கலையா, இன்டர்நெட் டிஸ்கனெக்ட் ஆச்சா கனெக்ட் ஆகலையா, நான் பாட்டுன்னு பர்ஃபார்ம் பண்ணேன். அது வந்து என்னோட ஃபர்ஸ்ட் ஷோவா இருந்ததுனால அதுக்கப்புறம் வந்து ஒருத்தர் கவனிச்சா கூட போதும்ன்ற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பண்ற ஷோஸ் எல்லாம் அந்த ரேஞ்சுக்கு ஆயிட்டு, அதுக்கப்புறமா பப்ளிக் ஷோஸ் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சோம். பப்ளிக் ஷோனா டிக்கெட் ஒரு 50 டிக்கெட் வச்சு 50 பேர் வந்து பாருங்க எனக்கு. ஏன்னா அந்த டைம்ல வந்து டெஸ்பரேட் ஆயிட்டோம், ஷோஸ் பண்ணாம வீட்லயே உட்கார்ந்து என்னடா பண்றது, சரி நம்மளே கிரியேட் பண்ணுவோம் அதாவது சொல்லிட்டு அந்த காஞ்சிபுரம் மாப்ள ஷோ வந்து ஆன்லைன்ல பண்ணுவோம், புக் மை ஷோல ஓபன் பண்ணுங்க, லிங்க் எல்லாம் வாங்கி டிக்கெட் வாங்கிட்டு வந்து பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமா போட ஆரம்பிச்சா. அப்போ வந்து நாங்க என்ன பண்ணுவோம், 50 பேர் டிக்கெட் வாங்கிட்டு வந்தாங்கன்னா அதுல வந்து ரெக்வஸ்ட் பண்ணுவோம், தயவு செஞ்சு வீடியோ ஆன் பண்ணுங்க, ஆடியோ ஆன் பண்ணுங்க, ஆனா ஆடியோ ஆன் பண்ணீங்கன்னா பேக்ரவுண்ட் நாய்ஸ் இல்லாம பாத்துக்கோங்க. சோ இந்த 3 விஷயம் வந்து அதுக்குன்னு எங்களுக்கு பேக்ரவுண்ட் நாய்ஸ் இருக்குன்னு சொல்லி ஆஃப் பண்ணிடுவாங்க, வீடியோ ஆடியோ ஆஃப் பண்ணிடுவோம். ஒருத்தர் நான் குளிக்கல அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ ஆஃப் பண்ணிடுவேன். டேய், நீ குளிச்சா என்ன, குளிக்கல என்னதோ காரணம் சொல்லுவாங்க. பட் ஆனா இப்போ 50 பேர்ல வந்து ஒரு 5 பேர் கோஆபரேட் பண்ணி வீடியோ ஆடியோ ஆன் பண்ணாலே, ஏன்னா நமக்கு பெர்ஃபார்ம் பண்றது அட்லீஸ்ட் ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்கு, கேக்குறாங்க, கவனிக்கிறாங்க, சேர்க்கிறாங்கன்னு தெரியும். ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் ஷோ அந்த மாதிரி பண்ணிருக்கேன், எனக்கே நான் பெர்ஃபார்ம் பண்ணிருக்கேன். அதனால 5 பேர் இருந்தாலே போதும் எனக்கு, 5 பேருக்கு நான் வந்து பண்றேன்டா அப்படின்னு. சோ அதனால ஒரு 10% தான் யூஸ்வலா இப்ப கார்பரேட் ஷோ போறோம்னா ரெக்வெஸ்ட் பண்ணிப்போம், ஒரு 10% வீடியோ ஆன் பண்ணுங்க, ஆடியோ ஆன் பண்ணுங்க அப்படின்னு.
அவங்க என்ன பண்ணுவாங்க, புத்திசாலித்தனம் வீடியோ ஆன் பண்ணுவாங்க, ஆடியோ ஆன் பண்ணுவாங்க, ஆனா அங்க இருந்து போயிடுவாங்க. நீங்க தானே கேட்டீங்க வீடியோ ஆன் பண்ண சொல்லி ஆடியோ ஆன் பண்ண, நீ இருந்து சிரிடா. சோ அந்த மாதிரி இந்த மாதிரி கார்பரேட் ஷோஸ்ல வரும். இப்போ போன தேர்ஸ்டே வந்து ஒரு கார்பரேட் ஷோ வந்து திருப்பி அந்த ஃபர்ஸ்ட் ஷோ மாதிரி, உங்களுக்கு யாரும் தெரிய மாட்டாங்க ஆனாலும் பெர்ஃபார்ம் பண்ணுங்க. வெபினார் மோட் இது. வெபினார் மோட்ல பேனலிஸ்ட் மட்டும் தான் தெரிவாங்க. சரி பேனலிஸ்டாவது ஆன் பண்ண சொல்லுங்க. இல்ல நீங்க மட்டும் தான் ஒரே பேனலிஸ்ட். அடா என்னடா அநியாயம். சரி நீங்க பெர்ஃபார்ம் பண்ணுங்க அப்படின்ட்டாங்க. சரி நமக்கு வந்து ஒரு ஆட்டோ மோட்ல போயிட்டு சிரிக்கிறாங்களோ சிரிக்கலையோ கவனிக்கிறாங்களோ பெர்ஃபார்ம் பண்ணிடுங்க. சோ ஏன் இதெல்லாம் சொல்ல வரேன்னா, ரொம்ப கஷ்டங்க ஆன்லைன். தயவு செஞ்சு லைவ் ஷோஸ் இருந்துச்சுன்னா லைவ் ஷோஸ்க்கு வந்து பாருங்க. லைவ் ஷோஸ் தான் முக்கியம். ஆன்லைன் வந்து டெம்பரரி. ஆனா இந்த டைம்ல கூட டிக்கெட் வாங்கி வந்து பார்த்தவங்களுக்கு வந்து ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா அவங்க வந்து பரவாயில்ல நம்ம இருந்தாலும் நம்ம வந்து வீட்ல இருந்தே பார்க்கலாம் அப்படின்னு டிக்கெட் வாங்கி பார்த்தாங்க. அதுவே எனக்கு வந்து ஒரு பெரிய தான் தெரிஞ்சது. பட் இப்போ அந்த ஸ்டேஜ் எல்லாம் கிராஸ் பண்ணி ஹோப்ஃபுல்லி லைவ் ஷோ ஆரம்பிச்சிருக்கு. இது கண்டினியூ ஆகும். ஹோப்ஃபுல்லி 4th எல்லாம் வராம லைவ் ஷோ வந்து பாருங்க. அதுதான் உண்மையான ஸ்டாண்டப். இது வரைக்கும் சப்போர்ட் பண்ணது நன்றி. இப்ப லைவ் ஷோலயும் சப்போர்ட் பண்ணணும்ன்றதான் கேட்டுக்கிறேன். பியூட்டிஃபுல், வெரி நைஸ். ஜெகன், நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்களா? இதுக்கு மேல ஆக்சுவலா டு பி வெரி ஆனஸ்ட், the first wave timeல when we were doing online shows, it was kind of exciting only, because even we wanted to keep the show running and we know that we can't do shows live. So அதனால கொஞ்சம் எக்ஸைட்டிங்கா தான் இருந்தது. and we were also நாங்க பண்ண கண்டென்ட்டே தான் திருப்பி பண்ணோம். புதுசாலாம் எதுவும் பண்ணல. அதே என்ன ஆல்ரெடி என்ன பண்ணோமோ அதே தான் திருப்பி பண்ணோம். so there is nothing like different also. so எனக்கு வந்து ஆனா there was this one show, online show. so what the deal was, like, because there is no money, right? where எப்பயுமே money இல்ல, and our entire academy tour got we had plans from March into April, everything got cut. அப்படியே காலி எங்களுக்கு. அது எல்லாமே international tours, which is probably where we could have made some money. அதுவும் போச்சு. so அதனால we were desperate to do all sort of corporate gig. I had one corporate gig where I had to perform for the employees for the company. and this I had to do it over a span of 10 days. Every day I have to do 2 shows, everything through Zoom. Yeppa. Wow. Yes. and இது வந்து சார் சொன்ன மாதிரி காலையில பண்ணி முடிச்சுட்டு அப்பா அப்படின்னு ஒண்ணு, ஐயோ ஈவினிங் ஆயிடுச்சா, சரி ஓகே எழுந்திருப்போம். இது என்னன்னா இது நடுவுல வந்துட்டு நானும் என்னோட ஒய்ஃப் we have to manage 2 kids who are there. They don't have school. and we have to manage with them. so this is how it was. and the worst thing is like அந்த ஒரு ஷோ தான் எனக்கு வந்து completely like broke me literally. ஏன்னா it was very hard to manage. I am doing the content generally we would love to perform, but என்னன்னா ஒரு 10 நாள் நீங்க வந்து ஜூம்ல இல்ல, நார்மலா லைவ்ல கார்ப்பரேட் ஷோ பண்ணாலே it will mess your mind up, because one set of people will laugh and the other set of people will not. It's the same jokes. so it'll be so confusing. அதுக்கப்புறம் I just took a very long break from everything because I couldn't perform anymore, and I got very good money. அது நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். அந்த மணி வந்ததுனால தான் என்னால 2020 தள்ள முடிஞ்சிச்சு. so I was able to do that. but online shows, that's the kind of thing. but I know people who have who still are regularly doing online shows via Zoom and everything. என்னோட ஃபார்மேட்டுக்கு அது வந்து செட் ஆகல. but I've seen people who are working that format to amazing extents actually. நம்மளால இமேஜின் பண்ண முடியாத அளவுக்கு. பிரவீன் சாரே சொன்னார், there is a comic called Vipul Goyal who has done so many shows online only, and he thoroughly enjoyed doing it. your cup of tea only. but எனக்கு செட்டே ஆகல சுத்தமாவே. it didn't work for me, and I really wanted to do live. that's why even when the second wave came, online show எல்லாம் வந்த போது I said I don't want to do online shows அப்படிங்கிற மாதிரியே சொல்லிட்டேன். it's a very, when you're conditioned to perform live a lot, no, adapting to online is like it's a giant leap. It's a giant leap. so which is something that I was not able to take after that point of time. yes. right. ஆனா ஒரு அட்வான்டேஜ் இருக்கு கார்ப்பரேட் ஷோ ஆன்லைன்ல பண்றதுக்கு. ஏன்னா நம்ம இன்கேஸ் இஃப் யூ ஆர் பாம்பிங் உடனே லேப்டாப் மூடிட்டா முடிஞ்சு போச்சு. ஆனா லைவ்ல போயிட்டு நீங்க பாம் பண்ணீங்கன்னா, ஐயோ அதுவும் வேற ஊருக்கு போய் பாம் பண்ணீங்கன்னா மறுநாள் அவங்களோடவே டிராவல் பண்ணிட்டு வரணும்.
காலையில டிஃபன் அவங்களோட தான் சாப்பிடணும். ஏய் நீ தானடா பண்ண, ஆமாங்க அந்த மாதிரியே ஒரு ஃபுல் டே போகும். இன் சம் கேசஸ் பர்ஃபார்மன்ஸ் பண்ணி முடிச்சுட்டு அவங்க கிட்ட செக் வேற வாங்கிட்டு வரணும். நீங்க யோசிச்சு பாருங்க. சரியா, யாருமே சிரிக்கல, எல்லாரும் கடுப்பா பாத்துட்டு இருக்காங்க. அடுத்த நாள் சார் செக்கு அப்படின்னா என்னது அப்படின்னு அவங்க ஒரு கேள்வி கேட்டாங்கன்னா அப்படி நடந்திருக்கா மிஸ்டர் பிரவீன்? நடந்திருக்காவா? அதுதான் நடக்குது. ஆமா, கார்ப்பரேட் ஷோஸ் நான் இப்ப போன வாரம் போய் பாம் ஆயிட்டு வந்தேனே, அதெல்லாம் கூட நான் நேத்திக்கு எல்லாமே ஒண்ணுதான். So basically like bomb in a way, nobody laughed or yeah, okay, nobody cared. So comedic parlance-ல bombing அப்படினா terrible னு அர்த்தம், killing அப்படினா very good னு அர்த்தம். Okay. So if some comic comes and says the show killed, destroyed na வேற லெவல் பயங்கரமா பண்ணிருக்காங்க. பாம்பிங் அப்படிங்கிறது வந்து அதுதான். சோ அந்த அது பாம்பிங்க்கு வந்து அதுக்கு மேல சூப்பர்லேட்டிவ்ஸே கிடையாது. பாம் அப்படின்னாலே ஓகே புரிஞ்சிருச்சு சார் சொன்ன மாதிரி, நோ ஒன் கேர்ட், நத்திங் ஹேப்பன்ட், அவ்வளவுதான். அந்த ஒரு போதுமா பாட்டுல வர மாதிரி எல்லாம் அப்படியே நிக்கும், பறவை அலை அப்படியெல்லாம் வந்து டக்குன்னு அப்படியே நின்னுரும். அப்படியே ஸ்டில் நீங்களே ஒரு டைம்ல வந்துட்டு நம்ம வந்து கார்ட்போர்ட் கட் அவுட்ஸ்க்கு பெர்ஃபார்ம் பண்றோமா இல்ல உண்மையான பீப்புளுக்கு பெர்ஃபார்ம் பண்றோமான்னு ஒரு டவுட் வந்து ரியல் லைஃப்லயே பஃபர் ஆகும். அந்த மாதிரிலாம் இருக்கும். சோ ஆன்லைன் வந்து டக்குன்னு லேப்டாப் முடிஞ்சு போச்சு, அப்பாடா நம்ம வீட்டுக்கு வந்துட்டோம்டா. ஆனா அங்கே இருந்தா எல்லாரையும் கிராஸ் பண்ணி நடந்து வந்து எல்லாரும் பாப்பானுங்க. நீயா அந்த வாக் ஆஃப் ஷேம் அதுதான் முக்கியம். எல்லாம் அப்படியே சுத்தி நம்ம எங்கெல்லாம் கேப் இருக்குன்னு தெரிஞ்ச உடனே அப்பெல்லாம் விடவே மாட்டாங்க. கரெக்டா அந்த டெஸ்க் எல்லாம் எல்லாரும் அப்படியே பாத்துட்டே போவாங்க. சோ அப்புறம் ஃபார்மாலிட்டி சொல்லுவாங்க, சாப்பிட்டு போலாமே. நல்லா சாப்பிட்டேங்க நான், ஸ்டேஜ்லயே நல்லா சாப்பிட்டேன் நான். அதனால அந்த மாதிரி கொஞ்சம் அது சும்மா ஒரு ஃபன் நோட் தான் அது. பட் ஆனா டெஃபினட்டா லைவ் ஷோ பெட்டர். Yeah, indeed. Corporate சொல்லு பாம் பண்றது ஆன்லைன்ல பெட்டர், பாம் பண்ணனும் முடிவாயிட்டா. Right. And Praveen, I had a question for you. Like one of your clips na paakumbodhu I noticed, especially in the Upma joke la, right? I don't know if that rings a bell. One lady was trying to talk about, okay, na iniki raatri veetla nama veetla upma da. It was absolutely unnecessary because it was breaking your flow, and then they were busy with their own conversation nenikiran the grouply, and you were like, okay, நீ உங்களுக்கு முடிஞ்சு உடனே சொல்லுங்க. Like what I'm wanting to know is, especially something like that happens, not specifically about that, and it breaks your flow. One is you must remember every single joke one after the other, and then it breaks your flow. Like how do you go about dealing with something like this? Even of course Jagan, you can also, I'm sure you love stories. ஆமா டெஃபினெட்லி அவருக்கு நிறைய இருக்கும். Like some naughty audience members இருப்பாங்க இல்ல, like yeah, we call them as hecklers. Right. என்ன ஒண்ணு சம்டைம்ஸ் இப்போ நான் பார்ல பண்றோம்னு, நான் பார் இந்த மாதிரி ஆடிட்டோரியம் மாதிரி ஒரு நல்ல இடத்துல பண்ணோம்னா இந்த மாதிரி ஹெக்லர்ஸ் இருந்தாங்கன்னா, சோ அது வந்து அவங்களோட தப்புன்னு சொல்ல முடியாது. they want to be participative. அவங்களுக்கு தெரியாது நமக்கு உள்ள அந்த ஃப்ளோ கெட்டு போகுதுன்றது அவங்களுக்கு தெரியாது. ஆனா லக்கிலி என்னன்னா இந்த பர்டிகுலர் ஜோக் வந்து கிட்டத்தட்ட ஒரு 50வது தடவை நான் பெர்ஃபார்ம் பண்றதா இருக்கும். Right. சோ அந்த ஃபர்ஸ்ட் இனிஷியல் 4-5 டைம்ஸ் அந்த ஓபன் மைக்ல போனா நான் காலி அப்படியே ஃபிளாட். அதுக்கப்புறம் என்ன பண்ணிடுவேன்னு சொல்ல முடியாது. பட் இதுக்கப்புறம் பண்ணதுனால எனக்கு போக தெரியும். பட் ஆனா அவரு ஜகன் ஏற்கனவே சொன்ன மாதிரி we have to address it. அட்ரஸ் பண்ண மாதிரி தான், சரி நீங்க முடிச்சிட்டு வாங்க நான் பொறுமையா வெயிட் பண்றேன் அப்படின்னு சொல்லும் போது ஆடியன்ஸ் பரவாயில்ல அப்படின்னு. அதுக்கப்புறமா நம்ம உண்மையாவே மறந்துட்ட மாதிரி காமிச்சா உண்மையா ஆடியன்ஸுக்கும் பிடிக்கும். ஐயோ நான் எங்க இருந்தேன் பாவி, உங்களால என்ன மறந்து வச்சிட்டேடான்னு சொன்னா கூட ஆடியன்ஸ் என்ஜாய் பண்ணுவாங்க. So it's not only spoiling my flow, audience ஓட இன்ட்ரெஸ்ட் லெவலையும் ஒரு அப்படியே ஃப்ளோவா போயிட்டு அவங்களே நிறுத்தி படத்துக்கு ஒரு இன்ட்ரோல் விட்ட மாதிரி இருக்கு. நல்ல பயங்கரமா போயிட்டு இருக்கும் போது ஐ எம் வெயிட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரோல் வரும். அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கும் போது ஆடியன்ஸ்க்கும் பிரேக் ஆயிடுது. ஆடியன்ஸ் அது பண்ணாம இருக்க சொல்றதும் கஷ்டம், அவங்க அப்படியே ஃப்ரீ ஃப்ளோவா இருக்காங்க. பட் ஆனா இதுவே பார்ல ஆச்சுன்னு வச்சுக்கோங்க, பார்ல வந்து அவங்க போதையில இருக்காங்க. அவங்களுக்கு வந்து கண்ட்ரோலே கிடையாது, அவுட் ஆஃப் கண்ட்ரோல், டோட்டலி அவுட் ஆஃப் கண்ட்ரோல். அவங்க என்ன பேசுறாங்கன்னு அவங்களுக்கே தெரியாது சம்டைம்ஸ். சோ அந்த மாதிரி டைம்ல என்ன பண்ணணும்னா அவங்கள புட் டவுன் பண்றதுக்கு ஏதாவது ஸ்டாண்டர்டா 4-5 லைன் வச்சிருக்கணும். ரைட். சோ அது வந்து ஓவர் எக்ஸ்பீரியன்ஸ்ல வந்துடும். அது வந்து ஃபர்ஸ்ட் வந்து இக்னோர் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ரூல் வந்து இக்னோர். சம்டைம் தே மைட் வாண்ட் அட்டென்ஷன், நம்ம கொடுக்காம விட்டுட்டு அடங்கிடுவாங்க.
சம்டைம்ஸ் அடுத்த ஸ்டேஜ்ல வந்து நம்ம எவ்வளவு இக்னோர் பண்ணாலும் இன்னொரு தடவை சொன்னாங்கன்னா ஆடியன்ஸ்க்கும் அது வந்து டிஸ்டர்ப் ஆகுதுன்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா we can put them down. ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு லைன் வச்சு you can put them down. Audience will like it. Provided, முக்கியமான விஷயம், provided you are doing well. Right. If you are not doing well, அவனை பண்ணானா ஆடியன்ஸ் அவனை தான் சப்போர்ட் பண்ணுவாங்க. அப்போ நம்ம ஏதாவது சொல்லப்படே அவன் சொல்றது கரெக்ட் தான்டா, நீ ஒழுங்கா பண்ணிடான்னு. ஸோ இந்த மாதிரி இஃப்ஸ் அண்ட் பட்ஸ் நம்ம நல்லா பண்ணிட்டு இருக்கோம், ஆடியன்ஸ் நம்ம கூட இருக்கிறாங்க அப்படின்னு கான்ஃபிடன்ஸ் வந்ததுக்கு அப்புறம் we can put him or her down. ஆனா நம்ம நல்லா பண்ணலனா ஆமாங்க நீங்க சொல்றது கரெக்ட் தாங்க, நான் காசு வாங்கிட்டு போயிடுறேங்க அப்படின்னு சரண்டர் ஆயிடுறது பெட்டர். ரைட். மிஸ்டர் ஜெகன், ஒரே தம் ரூல் தான். நான் வந்து என் மைண்ட்ல என்ன ஓடுனா, இந்த டைம்ல வில் பிரவீன் குமார் அட்ரஸ் த ஹெக்லிங் ஆர் நாட், அதுதான் என்னுடைய ஒரே பேஸ் லைனா வச்சிருக்கேன். ஏன்னா பிரவீன் சாரே அட்ரஸ் பண்ணக்கூடிய ஒரு ஹெக்லர்னா உண்மையாவே they are creating trouble for the showன்னு அர்த்தம். பிகாஸ் he will never mind. யாரோ ஹெக்கிள் பண்ணிட்டு அப்படின்னு சொன்னா அவரு சிரிச்சுட்டு அவர் பாட்டு கண்டினியூ பண்ணிடுவாரு. That's how I have seen. நான் வந்துட்டு அது எப்படின்னா சண்டைக்கு வரியா அப்படின்னு கேட்டா கூட இல்ல பரவாயில்லைங்க நான் பக்கத்து தெருக்கு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு போற ஒரு ஆளு பிரவீன். சோ என் மைண்ட்ல வந்து அது ஒண்ணுதான் பேஸ் லைனா இருக்கும். அதையும் மீறி வந்துட்டு ஏதாவது சீன்னா தான் இப்ப நீங்க சொல்றீங்களா, அதெல்லாம் வெரி ரேர் அக்கேஷன். அந்த ஆடியன்ஸ் அட்ரஸ் பண்ணதெல்லாம் நீங்க ஷோல எல்லாம் பார்க்கவே முடியாது. அவர் ஒரு வேற ஃப்ளோல போயிட்டு இருப்பாரு. ஸோ தட் யூஸ் டு பி த திங். அதர் திங்ஸ் ஹெக்லிங் வந்து என்னன்னா லைக் அது டிஸ்டர்பன்ஸா இருக்கும்போது, இப்ப நேத்தி கூட என்னன்னா சம்டைம்ஸ் டிஃப்ரெண்டா இருக்கும். நேத்திக்கு வந்து ஒருத்தர் வந்து இது எப்படி நான் சொல்லுவேன், ஐ லவ் ARR பாட்காஸ்ட்ல வேற சொல்லிட்டு இருக்கேன், A.R.Rahman ஃபேன் ஒருத்தர் வந்து அஃபெண்ட் ஆனாரு. I don't think so you would have seen, but it's a different one. I have a different set where I talk about I don't think you want to see. No, I'd love to see. No, it's nothing, it's fun only. It's based on my wife and my circle of friends who are like this தீவிரமான A.R.Rahman fans. Right. So சும்மா அவங்கள வச்சு ஃபன் பண்றதுக்கா I used to do that bit. And he got upset or something like that. I don't know, maybe he was something like that. So அந்த மாதிரி சொல்லும்போது everybody else was definitely கமெண்ட் பண்ண போறான் இந்த பாட்காஸ்ட்ல. ஐயோ எனக்கு தெரிஞ்சு போச்சு. சோ அவர் வந்து டென்ஷன் ஆகும்போது என்னன்னா சம்டைம்ஸ் வந்து there is no use in getting confrontational. Lot of comics will have their own rule. எனக்கு கான்ஃபரன்டேஷனலா போனா என்ன ஆகுதுன்னா tension in the room will build up so much. அப்போ வந்து you cannot make them laugh. So என்னன்னா you just simply like address it very casually. நான் வந்து எப்படி சொல்லிட்டேன்னா, சார் எதுக்கு சார் இதுக்கெல்லாம், நான்லாம் ஒரு கமிடியன், நான் டென்ஷன் ஆகக்கூடிய ஒரு ஆளா, நான் என்னெல்லாம் ஒரு மனுஷனா வச்சு டென்ஷன் ஆகிறீங்க, ஃப்ரீயா விடுங்க சார், ஜாலியா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐ வில் ஜஸ்ட் மூவ் ஆன். சோ in that case I'm not hurting their ego or whatever it is, and at the same time you also have to be self-aware that you are there to perform and you are not something else. அது வந்து I will repeatedly use that because sometimes people have this tendency to think that if you're doing something comedic ஆட்டோமேட்டிக்கா, ஏன்னா காமெடியோட ஒரு பேசிக் எமோஷனே அதுதானே. ஏன்னா when you are making taking a subject and then making comedy out of it or trying to be funny, automatically என்னன்னா ஒரு you become superior to that subject. அது ஒரு superiority theoryன்னு சொல்லுவாங்க காமெடி பார்லன்ஸ்ல. அது திருப்பி அது நீங்க வந்து slight sense of superiority இருக்கிற மாதிரி தெரியும், but that is not actually true. அது வந்து என்னன்னா because when people are not exposed to that kind of thing, once people are used to that thing, it's very fine. அது யூஸ் ஆகாம இருப்பாங்களா நிறைய பேர். யூ ஹேவ் டு பி எம்பத்தட்டிக் டுவர்ட்ஸ் தம். அப்ப நம்ம அதை அட்ரஸ் பண்ணிட்டே இருக்கணும். ஏய், ஜஸ்ட் பிகாஸ் ஐ எம் டாக்கிங் திஸ் டசன்ட் மீன் தட் நான் அவ்வளவு பெரிய ஆள்லாம் கிடையாது, நானே ஒரு சப்பதான், எனக்கு வேற வேலை இல்ல, அதனால நான் இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கறத நம்ம அட்ரஸ் பண்ணிட்டாலே ஆடியன்ஸ் வில் பி லைக் சில், ஓ இவனு நம்மள மாதிரி தான், ஓகே ஃபைன் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவுதான். சோ தட்ஸ் சம்திங் தட் ஐ வில் பி வெரி கான்ஷியஸ் அபௌட். யா, வெரி நைஸ். And of course, through the pandemic, one of the other things that I also noticed when some of your shows also went to Amazon Prime and things like that, right? Some of you இருக்கிறது ரெண்டு பேர், அதுல ஒரு ஷோக்கு தான் அமேசான் போயிருக்கு, மிஸ்டர் பிரவீன் குமார். So I'm just curious, Praveen, and maybe even Jagan, not getting into the details of it, but how does it really work? Like YouTube Mari, you get this cost per view and things like that. Is that how it is, or it's basically a contractual amount that goes and then that's it? Everything that happens after that in terms of if it goes beyond what was expected in Amazon's eyes, it's totally up to them. How does it really work? Don't have to go into the absolute details, but I'm just curious. Avladhan. இல்ல, அது வந்து ஒரு அமௌண்ட் கொடுத்துட்டு
Right. and they will buy it. So that becomes Okay, they own it after that. they own it. We cannot do anything with that. Right. ஸோ அது வந்து நம்ம வந்து எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அவங்க கிட்ட ஒப்படைச்சிடும். ஸோ யூடியூப்ல போட்டா we have control over it. Correct. It is yours still. பட் அவங்க கிட்ட கொடுத்துட்டோம்னா let's say 1 hour ஷோல வந்து they might ask you to put 12 minutes content in YouTube to promote that. Right. So அந்த 12 minutes contentல கூட you don't have much to do with it. இது வந்து யூடியூப்ல போடலாம், அதை வச்சு அதை ப்ரமோட் பண்ணலாம். பட் it remains their own thing. It's a contractual thing. We'll sign contract and all that. They'll pay a fixed fee and take it. And views per இதுல வந்துச்சுன்னா அது ரொம்ப கஷ்டமாடு. யூடியூப் அளவுக்குலாம் வரவே வராது. என்ன பண்ணாலும் தலைக்கில நின்னாலும் யூடியூப் அளவுக்கு வியூஸ் வரவே வராது. And that should be a content which has not been released on any of the platforms. ஆமா definitely இல்லனா they wouldn't spend money to buy it. Like, right. If it is already in YouTube, why would they spend money to buy it and put it in some other platform? That goes for a certain amount of years or forever. அவங்க அக்ரிமெண்ட்ல perpetually மாதிரி தான் போட்டிருக்காங்க. But they can decide whatever they want to do with that. Okay, right. I was just curious அவ்வளவுதான். And even I am curious, so எனக்கு இந்த nitty grittiesலாம் தெரியாது. as though like but சார் மட்டும் தான் வந்து அமேசானுக்கு வந்து ஒரிஜினல் ஸ்பெஷல் பண்ணிருக்கிறதுனால நீங்க அப்படியே ஏதாவது நோண்டி சார் எவ்வளவு காசு வந்தது அந்த மாதிரி கேட்டுருவீங்கன்னு நினைச்சேன். அதை வச்சு பண்ணலாம், நம்ம ஏதாவது ஆர்டிகிள் போடலாம். பட் உங்களுக்கு தெரியாத சட்டம் ஒன்றும் இல்லை, உங்களுக்கு தெரியாத சோ யா அது சார் இல்லை. So சொல்ல மறந்துட்டேனே, when we met sir Chandra sir, when we met in Bangalore, no, that hole in the wall, that is when Praveen sir actually told me and Mervin that this kind of Amazon deal got signed. Wow, அப்போதானா? So yeah, ஆமா, அது வந்து we were supposed to meet casually for breakfast. அது வந்து Praveen sir ஓட ட்ரீட்டா மாறிடுச்சு. So that is also yeah, super great. And Jagan, something that I have to tell you. So 2 weeks ago I remember I messaged you saying, Jagan, will you be okay to perform something, sing a song during the podcast? You had amazing confidence. You just tell me which song. I absolutely loved it. I love the confidence. So, keen to know about your musical background. Obviously, especially in your case, you obviously have musical elements in your comedy or jokes rather, right? Or comic. What's the right word? Comic, probably. Set performance. Okay, bits, I apologize for not using the right word. But so, how do you go about planning? Like, of course, you have I just by looking at your videos and with our interaction, I can easily tell that you definitely have a musical background, and it clearly shows on the screen, on the stage, and I absolutely love it. And I'm able to connect. It's not something that is done for the heck of it or for the heck of the joke. And the mari definitely illa. So it's clearly ingrained in the. So I'm keen to know, like, this is something that obviously you had a musical background and then you decided to tap into that in your comic, in your set. No. So it's an interesting story actually. என்னன்னா music was there. So எனக்கு வந்து ஒரு சின்ன வயசுல I used to go for vocal classes எல்லாம். So அதெல்லாம் I used to go. பட் எனக்கு வோக்கல்ஸ்ல எப்போதுமே பெரிய இன்ட்ரெஸ்டே இருந்தது கிடையாது. ஸோ ஐ வாஸ் லைக் ஓகே, இதுக்கு வோக்கல்ஸ் போகணும், ஜஸ்ட் லைக் தட். சும்மா ஏதோ போனா அங்க போயிட்டு சாரி காமாலாம் சொல்லி கொடுத்துருந்தாங்க. எனக்கு பெரிய இன்ட்ரெஸ்டே இல்லை. என்ன சும்மா என்னென்னமோ பாடிக்கிட்டு இருக்கோம், இதெல்லாம் என்னன்னே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஐ ஜஸ்ட் குவிட். மெயினா என்னன்னா அந்த டீச்சர் ரொம்ப ஸ்ட்ரிக்டா எல்லாம் இருப்பாங்க. ஹோம்ஒர்க் எல்லாம் கொடுப்பாங்க, கொடுத்துட்டு வந்து அடுத்த நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்து இதை நீ கரெக்டா பாடணும் அப்படின்னுவாங்க. நான் சும்மா ஃபன்னுக்காக போனேன் கிளாஸ்க்கு. எங்க பாடு பார்க்கலாம் அப்படின்னாங்க, பேன்னு முடிச்சேன். பனிஷ்மெண்ட் எல்லாம் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்கு போயிட்டு பனிஷ்மெண்ட் எல்லாம் கொடுக்குறாங்க, என்னெல்லாம் கிளாஸ் போக முடியாது, தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃப்ரீயா விட்டேன். ஸோ சிங்கிங் பொறுத்த வரைக்கும் லைக் ஐ didn't know. I was just not that much really interested. I really wanted to learn instruments.
சோ ஆனா அதுக்கு என்னமோ தெரியல, எங்க வீட்டுல அது சரியாவே ஒத்துக்கல. நான் என்ன இன்ஸ்ட்ருமெண்டா இருந்தாலும் எனக்கு அனுப்பு, எனக்கு கீபோர்டு, நான் ஃப்ளூட் எல்லாம் ஒரு காலத்துல கத்துக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன், எனக்கு ஃப்ளூட் வாசிக்கணும்னு. ஒன்லி ஃபார் த சிம்பிள் ரீசன் தட் வீட்டுல வாங்கி கொடுனா ரொம்ப கஷ்டப்பட தேவையில்ல. ஃப்ளூட்டுங்கிறது ரொம்ப ஈஸி டு கெட்ல, நிறைய காசுலாம் ஆகாது. திடீர்னு நம்ம கீபோர்ட் எல்லாம் கேட்டா ஐயோ 50,000 rupees சொல்லிடுவாங்களே அப்படிங்கிறதுனால ஃப்ளூட்டாவது கத்து கொடுங்க ப்ளீஸ் அப்படின்னு நான் கேட்டிருக்கேன். So I was, of course, music was interest because like எங்க ஃபேமிலில எல்லாருமே பாட்டுலாம் கேட்பாங்க. everybody is like எங்க அத்தையில இருந்து எல்லாருமே நல்லா பாட்டுலாம் பாடுவாங்க. சோ அதனால இட் வாஸ் ஆல்ரெடி தேர், ஐ வாஸ் ஆல்ரெடி a fan. அப்படிதான் நான் வந்து பண்ணுவேன். அத காமெடியா இன்டகிரேட் பண்ணது வந்து இட் ஹேப்பன் பிகாஸ் ஆஃப் an incident. நான் வந்து 2017 நியூ இயர் பார்ட்டிக்கு பெர்ஃபார்ம்ட் இன் ஊட்டி ஒரு ஷோல பண்ணோம். அந்த ஊட்டி ஷோல வந்துட்டு இட் வாஸ் ப்ராபப்ளி இஃப் ஐ ஹேவ் டு rate my worst shows, hands down that will win. அந்த மாதிரி ஒரு ஷோ அது, நியூ இயர் பார்ட்டி. இப்ப சொன்னோம் இல்லையா ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸ், நான் ரிசெப்டிவ் ஆடியன்ஸ்னு. இது வந்துட்டு தீஸ் ஆர் த கைண்ட் ஆஃப் ஆடியன்ஸ். நான் ரிசெப்டிவ் கூட பரவாயில்ல, என்னன்னா they were sitting there discounting your existence in this world. புரியுதா? யா, அந்த மாதிரி ஒரு ஆடியன்ஸ். அதாவது for them they didn't even consider that you are actually a human being living in the same kind of world with them. அந்த மாதிரி கூட கன்சிடர் பண்ணாம இருந்த ஒரு ஆடியன்ஸ் அந்த நியூ இயர் பார்ட்டில. and I was like so pissed off after the show. not much pay and all. ஏன்னா அதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து வெளியில ஊட்டி வரைக்கும் போயிட்டு ஒரு ஷோக்கெல்லாம் பெர்ஃபார்ம் பண்ற மாதிரி ஒரு ஈவெண்ட். So pissed off, and then I came back. I really wanted to like chug all of my sets that I wrote till then, none of which were musical எதுவுமே கிடையாது அது வரைக்கும். I used to talk about anecdotes, normal observation stuff, அந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருந்தேன். So then I like chucked everything out, and then I sat down and one night, and then I thought about நம்ம ஏன் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம் like. And then I sat down and started thinking about what do I really want to do, what do I really want to say அப்படின்னு சொல்லிட்டு. And that's when I wrote the entire one bit that I already told, which the video does not exist anymore. One வந்து it's about the fans, music fans, especially I don't know, Ilayaraja versus A.R.Rahman fans nu நான் எழுதிட்டு, and the extension of which was the Sid Sriram video that got released right now. I saw it. So 2017 timeல தான் அது first எழுதினேன். So that was the first thing that I wrote musically because it was part of my life, and and the thought லாம் இருந்துகிட்டே இருந்தது. But for some reason it never really occurred to me that should be a stand up kind of set. அந்த மாதிரி எனக்கு வந்து அக்கறை ஆகல. That's the time that I wrote that, and from then on when I wanted to actually make it as like எனக்கு வந்து ஒரு ஷோவாவே பண்ணணும் அப்படின்னும் போது தான் I started digging more into music and my observations on music and everything. So that's how it started. Digging into music, what did you do? Digging into music ரொம்ப சிம்பிள். இப்போ வந்து my process is like I have this அது அப்சஷன்னா என்னன்னு எனக்கு சொல்ல தெரியல. இப்போ நான் வந்து ஒரு செட் எடுத்து ஒரு டாபிக் பத்தி நான் பண்றேன்னா my goal will be like nobody else should do anything else that I'm doing apart from this. அந்த மாதிரி நான் வந்து பண்ணணும். So I will take one singular topic, I will dig into it as much as possible. நான் வந்து இப்போ என்னுடைய செட் எல்லாமே நீங்க வந்து பாத்தீங்கன்னா நார்மலா if you give it to some comedic writer, it's just a one line joke. That's all. Sid Sriram வந்து அந்த 7-minute video is just one line joke. So Sid Sriram பாடி முடிக்கிறதுக்குள்ள மருதநாயகம் படமே ரிலீஸ் ஆயிரும் அப்படிங்கறது வந்து சொல்லிட்டு போனீங்கன்னா that's the joke, that's the essence of it. But for me that's not where the fun lies. The fun lies in you carrying out and then you becoming him and then empathizing with him. False empathy katra mari, like what he would have felt singing the same lines over and over again, or what he would have felt like not singing the title of the song at all, a song without stuck and the marila chuma. It's just like you are going into a crazy world, yeah, where you let your imagination go wild. So and the mari enakku porudha that's generally how my I just want to dig into the thought process. We know that this is the output. What could have happened behind the scenes அப்படிங்கிறது வந்து ஒரு thought process. So I like going in that kind of direction mainly because அந்த ஒரு சின்ன ஒரு observation வச்சு நல்லா பெட்டரா content எழுத முடியும். And also we are free to experiment. Nobody knows what goes behind the scenes. So it's my own version of it, what I would have been, what goes in my imagination போறதுதான். So that's what I call digging into deep. So when I do an observation and இதுதான் நான் வைக்கிறேன்னா, so I should have taken out every single topic, எல்லா த்ரெட்டையும் அதுல வந்து அதுல இருந்து அன்ஸ்பூல் பண்ணி வச்சிரணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கோலா. So that's what I call digging into. Beautiful. And then when you're not writing for a set,
You're otherwise singing around at home usually. Is that அதெல்லாம் yeah, of course yes, right? of course yes. எனக்கு இருக்கு. And you also play instruments, like you play guitar so well. Yeah, oh, so well, thank you. அதுவும் I started it like way back when I was in college only. அந்த காலேஜ் முடிச்சிட்டு I just really wanted to pursue music for some reason. வீட்டுல வந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒழுங்கா வேலைக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சு விட்டாங்க. மியூசிக் பெரிய அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டு கிட்டார் வந்து I started in college. I really wanted to be in a band and what not. பேண்ட்லாம் பண்ணணும். I was in ஒரு சின்ன ஒரு பேண்ட்ல I was there. Defend ஒரு பேண்ட்ல வந்துட்டு I was a guitarist. Nice. Used to be a small group of musicians. Now all of us are in a different zone. Okay. So அந்த மாதிரிலாம் பண்ணேன். அதுவும் it didn't materialize after some point of time because I could not be very regular. ஒர்க் பண்ணிட்டேனால மியூசிக்லாம் it requires a lot of dedication. Right. That is why I'll never claim myself as a musician at any stage. Right. So ஏன்னா to call yourself a musician, like இப்போ if some random person just because they cracked a joke and some people laughed in the office, how they can't call themselves as a comedian. அந்த மாதிரி தான் வந்து calling myself as a musician is what I feel like. And தெரியுங்கிற ஒரே ரீசனால because I've seen musicians like how the kind of work that they do to learn about music, and music is a very big part of their life. அந்த மாதிரி இருந்தாதான் musician. So I wanted to be like that. அதுதான் வீடியோலயும் சொல்லிப்பேன். அது ஆக முடியலங்கிற காண்டுல I became a comedian. Right. Praveen, what are your thoughts in Jagan's way of incorporating music? And டெஃபினட்டா. சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு கார்ப்பரேட் ஷோ டெஃபினட்டா நல்ல ஒர்க் ஆக வாய்ப்பு இருக்கு. காமெடி கேட்க வராதவங்க பாட்டு பாடி அசத்துவாங்க. பட் ஆன் a serious note வந்து அந்த டேலண்ட் வந்து டெஃபினட்டா ஐ அம் கிளாட் அந்த 2017 ஷோ நடந்து அதுக்கு அப்புறம் தான் அந்த மியூசிக் இன்டெகிரேட் பண்றது வந்து ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். இட்ஸ் பிரீத் ஆஃப் ஃப்ரெஷ் ஏர் அப்படின்னு சொல்லலாம். சும்மாவே போயிட்டு ஜோக் பண்ணிட்டே இருக்கிறதுக்கு வந்து கிட்டார் எடுத்து வந்து ஆடியன்ஸ் அவர் கிட்டார் எடுக்கும் போது அப்ளாஸ் வரும். பாத்தீங்கன்னா ஆடியன்ஸ் வந்து எதிர்பார்ப்பா சம்திங் குட் வி ஆர் கோயிங் டு கெட் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் கிட்டார் பாட ஆரம்பிப்பாரு. என்ன ஒரு டிஃபரன்ஸ்னா ஒரிஜினாலிட்டி பயங்கரமா இருக்கும். ஜெகன் இதுல வந்து நிறைய பாட்டு வந்து சென்சார்டு, அது வந்து வெளியில ரிலீஸ் பண்ண முடியாத நிறைய பாட்டு எனக்கு தெரியும். அது வந்து போட்டா மாட்டினாரு அந்த மாதிரி ரொம்ப, அதாவது நல்ல டியூன்ல வந்து கண்ணா பின்னான்னு லிரிக்ஸ் எல்லாம் போட்டு பயங்கர ஃபன்னியா அது வந்து கேட்டுட்டு லைவ் ஷோ ஆடியன்ஸ் வந்து they lost it. ஆனா அது வந்து யூடியூப்ல போட்டா அவர் காலி, lose it. எல்லாமே அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கு. பட் ஆனா ரொம்ப ரொம்ப ஃபன்னி. அன்பார்ச்சுனேட்லி நம்ம நாடு இருக்க சிச்சுவேஷன்ல அதை ரிலீஸ் பண்ண முடியாது. பட் ஆனா அந்த டேலண்ட் வந்து இம்மென்ஸ் டேலண்ட். நம்ம வந்து ஜெகன் நீங்க ஜாயின் பண்றதுக்கு முன்னாடியே நாங்க பேசிட்டு இருந்தோம். அந்த டேலண்ட் வந்து பயங்கரமான ஒரு விஷயம். அதாவது ஒரு நல்லா பாடலாம், இல்லதான் இன்னொருத்தர் வந்து நல்லா ஜோக் சொல்லலாம். பட் பாட்டும் பாடி நல்லா ஜோக்கும் சொல்லி ரெண்டுத்தையும் இன்டெகிரேட் பண்ணி பாட்டுல ஜோக் சொல்றது வந்து அதுக்கு வந்து ஹியூஜ் ரெஸ்பெக்ட். அந்த டேலண்ட்டை வந்து டேலண்ட் இருக்கிறது ஒண்ணு, அந்த டேலண்ட்டை ப்ராப்பரா சேனலைஸ் பண்ணி யூஸ் பண்றது ஒண்ணு. அந்த யூஸ் பண்றதுனால தான் இவர் வந்து he is ஜெகன் கிருஷ்ணன். ஓ thank you sir. ரெக்கார்டிங் ஸ்டாப் பண்ணா உண்மையான ஃபீலிங்ஸ்லாம் சொல்லுவார் சார். இதோட அதிகம். And Praveen and Jagan, of course, considering it's ARR podcast, some element of ARR in this. We've all grown up listening to his music. Any memories of listening to his music for the first time and then getting mesmerized? Anything of that sort at all? இல்ல, அவர் நிறைய பேசுவாரு, நான் டக்குன்னு பேசிடுறேன். எனக்கு சின்ன வயசுல இருந்து எங்க அண்ணன் வந்து பயங்கர மியூசிக் ஃபேன். எங்க அண்ணன் வந்து, நான் ரொம்ப சின்ன பையன் அப்போ 92ல ரோஜா வந்தது. 92ல எனக்கு வந்து 2 வயசு அப்படின்னு சொன்னா யாரும் நம்ப மாட்டாங்க. சோ 11 வயசு. அப்போ 11 வயசு. அந்த அப்போ வந்து எங்க அண்ணன் வந்து கேசட் வாங்கிட்டு வருவார். ரோஜா வந்து கேசட், ஆடியோ கேசட் வாங்கிட்டு வந்து அந்த ஃபர்ஸ்ட் பாட்டு அதெல்லாம் வந்து ஐயோ என்ன அது வித்தியாசமா இருக்கே, ஐயோ டிஃபரெண்டா இருக்கே. இல்ல நீங்க ஐயோ சொன்னீங்கல்ல. ஓ மை காட், புரிஞ்சுச்சா?
சொல்லுங்க சாரி. ரொம்ப சம்திங் டோட்டலி நியூ அண்ட் டிஃப்ரெண்ட். அந்த இது அதுக்கப்புறம் அந்த காதல் ரோஜாவை பாட்டுல இந்த ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கிறா அதுல வந்து ஐயோ. அதுக்கப்புறம் ஒரு ஏஆர் ரஹ்மான் பாட்டு படத்தை கூட விட்டு அடுத்து திருடா திருடா, ஜென்டில்மேன், காதலன், இன்னொன்னு வண்டிச்சோலை சின்ராசி, எதுவுமே விட்டு எல்லா கேசட்டும் அப்படியே கலெக்ஷன் அப்படியே ஒரு கலெக்ஷன் வந்து ஒரு பாட்டையும் விட்டது கிடையாது. அந்த அட்லீஸ்ட் எனக்கு நினைவு தெரிஞ்சு நான் வந்து காலேஜ் போற வரைக்கும் 92ல இருந்து 98 வரைக்கும் எல்லா கேசட்டும் இருந்து. அதுக்கப்புறம் காலேஜ் போனதுக்கு அப்புறம் கொஞ்சம் டிஸ்கனெக்ட் ஆச்சு, அந்த ஒழுங்கா ஆடியோ கேசட் கிடைக்காததுனால. அதுக்கப்புறமா திருப்பியும் ஆரம்பிச்சு இம்மென்ஸ் பயங்கரமான ஃபேன். அது எஸ்பெஷலி இனிஷியல் ஸ்டேஜஸ் இதுல ரொம்ப ரொம்ப அந்த வெறித்தனமா அந்த காதலன் ஜென்டில்மேன்னா எவ்வளவு தடவை கேட்டு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. சோ அதுலதான் ஏர்லி ஸ்டேஜ் எனக்கு. அது அப்படியே ஒரு சிலரால தான் அந்த இதை வந்து அப்படியே காப்பாற்ற முடியும். நிறைய பேர் நம்ம பாத்துருக்கோம், ஃபர்ஸ்ட் பாட்டு ஃபர்ஸ்ட் 4-5 படம் நல்லா இருக்கும், அதுக்கப்புறம் எங்க போன தெரியாம இருக்கும். இவர் வந்து 92ல இருந்து இப்ப 30 இயர்ஸ் ஆகுது. 30 இயர்ஸ் சஸ்டெயின் பண்ணிருக்காருன்னா அது வந்து மிகப்பெரிய விஷயம். சோ ட்ரூ. வெரி நைஸ், வெரி நைஸ். மிஸ்டர் ஜகன், ஸ்டார்ட் மியூசிக். இல்ல பிரவீன் சொல்லி, you were saying something பிரவீன். இல்ல ஸ்டார்ட் மியூசிக் அவரை சொல்ல. ஸ்டார்ட் மியூசிக். ஏன்னா இவர் வந்து ஹார்ட், அவருக்கு மியூசிக் தெரியும், அதனால அவர் நல்லா பேசுறாரு. மியூசிக் தெரியாது, நான் ஒரு ரசிகனா தான் பேசினேன். நானும் ரசிகனா தான் சார் பேசுவேன். அவ்வளவு. சோ ஆஃப் கோர்ஸ் லைக் நீங்க சொன்ன மாதிரி இஃப் யுவர் ஃபார்மேட்டிவ் இயர்ஸ் ஹவ் பீன் இன் தி 90s, ஏஆர் ரஹ்மான் வந்து உங்களுடைய லைஃப்ல இருந்து ஒரு டெஃபினட்டா ஒரு இன்டெகிரல் பார்ட்டா இருந்திருப்பாரு. ஏன்னா எவ்ரிவேர் இட் வாஸ் ரஹ்மான். கிட்டத்தட்ட மெயினா தான். ஏன்னா எனி நியூ ரஹ்மான் மியூசிக் தட் கேம் இட் வாஸ் லைக் an event of sorts. ஒரு மிகப்பெரிய ஒரு செலிப்ரேஷனா தான் இருந்துச்சு. ஏன்னா என்னுடைய ஃபார்மேட்டிவ் இயர்ஸ் been completely in the 90s. சார் சொன்ன மாதிரி ரோஜா பாட்டுலாம் நான் கேட்டிருக்கேன். பட் எனக்கு அந்த டைம்ல வந்துட்டு நான் ரொம்ப சின்ன பையன், அதனால எனக்கு மியூசிக் அப்ரிஷியேட் பண்றதெல்லாம் தெரியாது. எனக்கு என்ன அவசியமா சொல்லி ஆகணும் அது. இப்ப அவசியம். நான் 11 வயசு எஸ்டாப்ளிஷ் பண்ணதுக்கு அப்புறமும் 3 வயசு 4 வயசு சொல்லி இல்ல சார், என்னுடைய கடமையை நான் ஆற்ற வேணாமா அதுக்காக சொன்னேன். சின்ன வயசு சின்ன வயசு. அப்ப தெரியல எனக்கு. ஆனா ஐ ஸ்டில் ரிமெம்பர் நீங்க சொன்ன மாதிரி அந்த ஃபர்ஸ்ட் ஒரு மிகப்பெரிய ஒரு இம்பாக்ட் வந்தது வந்து எனக்கு வந்து எங்க வீட்டுல வந்து மே மாதம் கேசட் வாங்கி வந்தாங்க. இன்னைக்கு வரைக்கும் இஃப் யூ ஆஸ்க் மீ லைக் வாட் இஸ் யுவர் பெஸ்ட் ஆல்பம்னா நான் மே மாதம் தான் சொல்லுவேன். எனக்கு அந்த படத்துல எல்லா பாட்டுமே பிடிக்கும். Like Jagan, you know what, as a coincidence, not that I want to interrupt you, நேத்து தான் சார் கிட்ட சொன்னேன், சார் மே மாதம் சவுண்ட் ட்ராக் ஸ்பாட்டிஃபைல இல்ல, ஆப்பிள் மியூசிக்லயும் இல்ல, ஓகே ஐ லுக் இன்டு இட்னு சொன்னார் சார். ஆஸ்திரேலியால இல்ல, ஆஃப் கோர்ஸ் இந்தியால இருக்கா என்னன்னு தெரியல. நேத்து சொன்னேன். வாவ், நைஸ். அது இருந்தா நல்லா தான் இருக்கும். ஏன்னா தட் இஸ் மை ஆல் டைம். ஏன்னா நான் அது வந்து நிட்பிக் பண்ணி நான் வந்து ஒரு பாட்டு, இந்த பாட்டு தான் லீஸ்ட் ஃபேவரட்னு சொன்னாலே நீங்க வந்து சர்ப்ரைஸ் ஆவீங்க. எப்படி இந்த பாட்டு போய் லீஸ்ட் ஃபேவரட்னு சொல்ற அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா அதுவும் ரொம்ப நோண்டி எடுத்து இந்த பாட்டுலயே கன் டு மை ஹெட்லாம் வச்சுட்டு இந்த பாட்டு தான் உனக்கு வந்து லீஸ்ட் ஃபேவரட்னு சொல்லு அப்படின்னு சொன்னா. பட் ஐ ரிமெம்பர் ஸ்டில் ரிசீவிங் த கேசட் ஃப்ரம் மை ஃபாதர். எங்க அப்பா வாங்கிட்டு வந்துட்டு கேள்றா அப்படின்னு. எனக்கு புரியவே இல்லை, என்னது மே மாதமா, என்ன படம் இது, யாருன்னு, ஹீரோவும் யாருன்னு தெரியல, ஹீரோயினும் யாருன்னு தெரியல. கடைசியில பார்த்தா கீழே வந்து அந்த ஆஸ்பிஷன் அந்த கேசட் இதுல வந்துட்டு ரஹ்மான் போட்டோ இருக்கும்ல, ஏஆர் ரஹ்மான் மியூசிக், சரி ஓகே கேட்போம்னு சொல்லிட்டு கேட்டதுதான். திஸ் டே யா தட் obviously that's one of my all time favorite albums and that is one thing. என்னோட அதுல வந்து இப்போ மின்னலே பாட்டு கேட்டா கூட எனக்கு வந்து மின்னலே என்மேல் விழுந்த மழைத்துளி ரெண்டுமே டைம்லெஸ். அதேதான் எனக்கு. ஆனா எனக்கு மின்னலே பிடிக்கும். மின்னலேக்கு அப்புறம் எனக்கு செகண்ட் பிடிச்ச பாட்டு வந்து பலக்கட்டு மச்சான். நான் அந்த சும்மா எங்க வீட்டுல அதெல்லாம் கேசட் போட்டாங்கன்னா நான் டான்ஸ் ஆடுறதுக்குன்னே அந்த பாட்டு போடுறது. என்ன டான்ஸ் எல்லாம் ஒண்ணும் தெரியாது, சும்மா எகிரி குதிக்கிறதா, இந்த சோஃபா மேல எகிரி குதிச்சு அப்படின்னு பாதி லிரிக்ஸ் புரியாது, நான் என்னென்னமோலாம் பாடிருப்பேன் அது. சோ யா, I never expected you would say Palakkattu Machan. Amazing songs. அது எனக்கு வந்து என்னன்னா, the other way I remember that incident, it's one of the funniest incidents that I've seen is Yuki Sethu used to have this late night talk show.
அதுல ஒன் ஆஃப் த டாக் ஷோஸ்ல வந்து நையாண்டி தர்பார் தான் நினைக்கிறேன். அப்ப என்னன்னா அப்ப ஜிவி பிரகாஷ் வந்து கூப்பிட்டுருந்தாங்க ஆக்சுவலா கெஸ்டா. ஜிவி பிரகாஷ் வந்து அப்போ ரொம்ப இஸ் வெரி யங் நோ. சோ அவரை கூப்பிட்டுட்டு சோ நீங்க நிறைய பாட்டு பாடிருக்கீங்க, உங்களுடைய அங்கிளோட நீங்க பாடிருக்கீங்க, என்ன எங்களுக்காக ஒரு பாட்டு பாடுங்களேன் அப்படின்னு உடனே சிங் பாலக்காட்டு மச்சானுக்கு பாட்டுனா உசுரு, பாட்டு சத்தம் கேட்டு புட்டா மத்ததெல்லாம் கொசுரு அப்படின்னு பாடிட்டு the band will still keep playing but he will be silent. என்ன ஆச்சு அப்படிங்கிறத நான் அவ்வளவுதாங்க பாடினேன். அவங்க வாசிட்டே இருப்பாங்க, செம்மையா இருக்கும். That is one of the funniest clips that I've seen on TV. I still remember it. So பாடிட்டு யூகி சேது வந்து பாத்துட்டு இருப்பாரு, அப்படியே தலையாட்டிட்டே பாத்துட்டு அடுத்த லைன் பாடுவார்னா ஜி அப்படியே பாத்துட்டே இருப்பாரு. என்னங்க எதுவுமே பாட மாட்டீங்க, நான் அவ்வளவுதான் சார் பாடினேன் அப்படின்னு ஒரு செம்மையா இருக்கும். So it's one of my favorite songs. Yeah, very nice, super. Maybe on that note, not Palakkattu Machan, go for Minnale or 2 lines. Minnale. ஓகே, எனக்கு லிரிக்ஸ் எனக்கு இருக்கிறதுலே மிகப்பெரிய பிரச்சனை இதுதான். ஸோ லிரிக்ஸ் நான் அடிக்கடி மறந்துடுறேன். எனக்கு எவ்வளவு ஞாபகம் இருக்கோ நான் பாடுறேன். நட்டி வைத்த நானே கரைந்த வண்ணமே உன் கைரேகை மட்டும் இப்பும் நினைவு சின்னமே, உன் கதறி கதறி எந்த உள்ளம் தொலைந்து போனதே, நானே உனது பிம்பமே, தன் கண்ணீரில் தீ வளர்த்து காத்திருக்கிறேன், காலடித்தடத்தில் நான் பூத்திருக்கிறேன். அந்த 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 மீம் போடுவாங்க இப்பதான், அந்த வந்து அந்த பியானோ எரியற மாதிரி டக்குனு அந்த மீட்டியர் ஸ்ட்ரைக் ஆற மாதிரி when that violin hits and then everything. மின்னலே நீ வந்ததே நடி, என் கண்ணிலே ஒரு காயம் என்னடி, என் வானிலே நீ மறைந்து போன மாயம் என்னடி, சில நாழிகை நீ வந்து போனது. I will stop there. ஏன்னா நான் இப்போ SPB is one of my all time favorite SPB songs also. So it's an absolute favorite. I love that song. Very nice, great. And coming towards the end of the podcast, and not sure 1 hour, almost 1.5 hours I've had you. So that's the best part. Nice. Time போனதே தெரியல. Yeah. So I mean it's just been phenomenal having you both on this in this journey, because I'm doing this journey as a tribute for sir, and I was extremely keen to have you both for sure, especially after I have to thank you Jagan, because I magically ungloda on the clip, it came up magically on my YouTube feed, and then appada I got in touch with Mr. Praveen, and then he said, hey, you have to do it, man. And that's where it all began, and then I'm very thrilled, and I learned so much. This is more like a stand-up comedian masterclass nenigira in the podcast. I think we touched on a lot of aspects. So is there anything else you would like to touch on, maybe which we have not spoken about? Any topic under the sun before I let you go, Mr. Praveen and Jagan? Is there absolutely anything that you would like to talk about? So after Praveen sir, உங்களுக்கு ஏதாவது இருக்கா? எனக்கு எனக்கு டைம் போனதே தெரியல, அதுல நிறைய பேசியிருக்கோம்னு நினைக்கிறேன். ஸோ நான் ஐ வில் பி வெரி ஆனஸ்ட். எனக்கு ஏன்னா இந்த பாட்காஸ்ட் இப்போ நான் வந்து 1.5 மணி நேரம் பண்றேன் அப்படின்னா எனக்கு அதுக்கு வந்து பர்மிஷன் கிடைச்சதுக்கான காரணம், மை ஒய்ஃப் இஸ் லைக் ஒன் ஆஃப் த பிகெஸ்ட் ஃபேனாட்டிக்ஸ் ஆஃப் A.R.Rahman. Oh wow. எனக்கு பிடிக்கும். யா ஐம் நாட் ஈவன் ஜோக்கிங். அவ வந்துட்டு எனக்கு ஒரு செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸோட பண்ணிருக்கா. என்னன்னா, நீ என்ன பண்ணுவே தெரியாது, எண்ட்ல முடிக்கும் போது முன்பே சாங் பாடிதான் நீ முடிக்கிற அப்படின்னு சொல்லியிருக்கா. So I just want that kind of permission. I will close it with that. But I also want to say like yeah, she's அவளுக்கு உலகத்திலேயே she just wants to meet or she just wants to talk some sort of addressing from only 2 people. One is Sachin and another one is Rahman. And I know her, and because she's a fan, I know that more than me, I'm extremely happy. Naane extremely happy na just listening to this podcast. I think she'll be very very happy. So I just wanted inge padivu pannika virumburen and or information. Ama
ஏன்னா Love it. அவ்வளோ yeah. So, Great. yeah, I love முன்பே it. I love okay. it. I love this coincidence rather. No. She's like, நீங்க நினைக்க நம்பவே மாட்டீங்க, அவளை வச்சே நான் எவ்வளவு செட் எழுதியிருக்கேன்னு உங்களுக்கு தெரியாது, just because she's Wow. that kind of a fan. So yeah. I want to see that private clip, Jagan, later. அது private clip இல்ல. See, the problem is like I don't own that clip. I will probably release it. It's one of the first stand-up comedy video clips of mine. Okay. And it got taken down for a lot of different reasons. I don't own the clip also. I don't own any version of the clip. Right. So அது fine. அது இன்னும் வேற ஏதாவது ஒரு வருஷன் எங்கேயாவது நான் ரெக்கார்ட் பண்ணிருப்பேன். But it's nothing. It's just a very silly thing. Yeah. Okay. Yeah. I'll just sing only அது என்ன அந்த முன்பேவா 2 lines. என்னது அது? பூவைத்தாய் அந்த பூவைக்கோர் பூவைத்தாய், பூவைத்து பூவைக்குள் தீ வைத்தாய், ஓ நீரில் மழையில் ஆட நான் நனைந்தே வாட, என் நாணத்தில் உன் ரத்தம் நாடிக்குள் உன் சத்தம், உயிரே ஓ ஒரு சில நாளி தனியன ஆனார் தரையினில் நீளும், முன்பேவா என் நன்பேவா ஊடேவா உயிரேவா, முன்பேவா என் நன்பேவா பூப்பூவாய் ரங்கு, அதெல்லாம் பாட சொல்ல மாட்டான்னு நினைக்கிறேன். I love it. I love it. Thanks for that. So before you go, of course, lately what I'm seeing is there's a lot of youngsters going into the direction of wanting to be a stand-up comedian of the sorts, based on all the clips that I've seen. So I'm just curious, is there a message you would like to give for the wannabe ones or upcoming ones? I don't know. தம்பி வந்துராதீங்க. just kidding. Because there was even a movie, I think I watched it on Amazon or Netflix, and I've forgotten the name. Then that particular movie was about that. It was a female lead who wanted to become a stand-up comedian. Swara Bhaskar was the lead, correct? It's a Netflix one. Yeah. I've forgotten the name. It's a Netflix movie. Yeah. But in the movie, what they have shown is all the struggles that she goes through, especially with the open mics and all that. Right. So if you go to like US series itself, there are like a lot of series about that. Tamil actually vandadhu nenikiren. Black Sheep there is a series that's in YouTube. Okay. Which details the Shyam Rangarathan would play the lead, and Shyam used to perform stand-up comedy back then. So very advice just if you feel like doing it, just hit an open mic and then give it a shot. avladhaan, adukku mela advice la edume illa. The only thing is that if you feel you have to enjoy what you're doing. If stand-up comedy is that thing that you enjoy, it's not just about the audience enjoying, you should also enjoy. Appadhaan it will be very genuine. If you enjoy doing stand-up comedy, keep going at it. adukku mela perusa advice la edume kediyadu. And once you start enjoying, you will start working towards it in your own way. You will put in the effort, you will regularly hit open mics. And I enjoy ni solradhu enna irrespective of what reward you're getting out of it or how much money you're getting out of it. So I'm not saying that is not necessary, that is absolutely necessary, but beyond that also, ultimate paatha, beyond the rewards, beyond the money, it's something that I enjoy doing. So if that is the kind of thing that stand-up comedy is giving you, please do come hit an open mic and then keep pursuing. Adukapram matha advice la secondary. First open mic, perform, enjoy. That's what I would say. Now Praveen sir will tell C++ programming. Come on sir. இல்ல எல்லாமே சொல்லிட்டாரு அவரு. ஆக்சுவலா இப்போ ஆரம்பிச்சீங்கன்னா ஃபர்ஸ்ட் 4 to 5 years ஒண்ணுமே எக்ஸ்பெக்ட் பண்ணாம இருக்கணும். மணியா இருக்கட்டும், ஃபேமா இருக்கட்டும், க்ரோ இன் த டார்க் மாதிரி ஆல்மோஸ்ட் எல்லாருமே ஃபர்ஸ்ட் 4-5 years யாருக்குமே தெரியாது. அதுக்கப்புறமும் லக்கு தான். ஸோ ஃபர்ஸ்ட் கண்டிப்பா 4-5 yearsல யாருக்குமே தெரியாது. நான் ஃபர்ஸ்ட் இயர்ல நான் 10 ஓபன் மிக் பண்ணிருக்கேன், நான் பெரிய ஆள் ஆகணும், நான் இவ்வளவு சம்பாதிச்சா ஒண்ணுமே நடக்காது. அந்த மாதிரி எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வச்சுக்காம வாங்க.
ஃபர்ஸ்ட் ஆர்ட் ஃபார்முக்கு அவர் சொன்ன மாதிரி லவ் பண்ணி பண்ணுங்க, ஆர்ட்டை லவ் பண்ணி பண்ணுங்க. வேற ஒன்னும் எக்ஸ்பெக்டேஷன் இல்லாம 4 to 5 years பண்ணி யூ பிகம் கான்ஃபிடென்ட் அபவுட். ஃபர்ஸ்ட் ஆடியன்ஸ்க்கு உங்களை பிடிக்கிற மாதிரி இருக்கணும். நிறைய இடத்துல ட்ரை பண்ணுங்க, உங்களுக்கு லைக்கபிள் பர்சனாலிட்டி, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. அது வரைக்கும் நீங்க வந்து ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாதுன்றதுதான் என்னுடைய மணியா இருக்கட்டும், ஃபேமா இருக்கட்டும். கிவ் இட் டைம், க்ரோ பண்ணுங்க, யூ வில் கீப் க்ரோயிங். ஆட்டோமேட்டிக் எல்லாமே வரும். முதல்ல இருந்து எதிர்பார்த்தா ஒண்ணுமே வராது. சோ அதுவும் இல்லாம வேலையை விடும்போது கொஞ்சம் ரொம்ப கேர்ஃபுல்லா பார்த்து யோசிச்சு வேலையை விட்டுட்டு ஃபுல் டைம் ஆகுங்க. அவசரமா அவன் வேலையை விட்டானே நானும் வேலையை விடுவேன்னா நீங்க பிகம் டெஸ்பரேட். அண்ட் அது வந்து எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் திருப்பி ஜாயின் பண்ணிருக்காங்க வேலையை, அவசரமா வேலையை விட்டுட்டோம்னு சொல்லிட்டு. சோ டேக் அ டெசிஷன், பட் டேக் அ வெரி கால்குலேட்டட் டெசிஷன். அதுக்கு நிறைய விஷயம் யோசிச்சுட்டு அதுக்கப்புறமா முடிவு பண்ணுங்க. அவசரமா முடிவு பண்ணுங்க, பிராக்டிகலா யோசிச்சு பாருங்க. மத்தவங்கள பார்த்து உங்களுக்கு ஒரு ஸ்டைல். டோன்ட் லெட் ஸ்டாண்ட் அப் காமெடியை வந்துட்டு ஒரு ஏர்னிங் சோர்ஸா நீங்க டிசைட் பண்ணீங்கன்னா, even if you used to love stand up comedy, you will start hating it. Right. So நீங்க வேலையெல்லாம் விடணுங்கிறதெல்லாம் சார் சொன்னது it's an extremely validated. In fact அவர் வந்து I still remember seeing that video when I wanted to watch the video. I think Facebookலயோ இதுலயோ வந்துட்டு Praveen Kumar has released 2 parts of the video. Categorizing like அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 பார்ட் வீடியோ வந்து அது அப்ப ரிலீஸ் பண்ணியிருந்தாரு. I'm talking about 2015-16 அந்த டைம் நினைக்கிறேன். அந்த வெரி ஏர்லி, ரொம்ப ஏர்லியான. அதெல்லாம் நான் பார்த்தேன். அதெல்லாம் பார்த்துட்டு இன்ஃபேக்ட் தி மேஜர் அட்வைஸ் தட் ஹீ டோல்ட் வாஸ், சும்மா ஸ்டாண்ட் அப் காமெடி பெர்ஃபார்ம் பண்றேன்னு ஒண்ணு அப்படியே இறங்கி குதிச்சிட கூடாது. எனக்கு எதுவுமே வேண்டாம், எனக்கு வாழ்க்கையில வேற எதுவுமே தேவையில்லை, பாரு நான் இதுதான் 24/7 பண்ண போறேன்னா கடுப்பாயிடும். 3 நாள்ல கடுப்பாயிடும். So that is a very, I think that video is still there. I think Praveen Kumar sir page la irukum. That details and chronicles every single thing that you should do or you should check if you want to become a stand up comedian. It's a very very good video, very informative video. So adu ipo nariya perukku enga irukku theriyala. I don't know, YouTube la irukka sir? YouTube la irukku rendu paartume. Yeah, please do go and check it out. I think that has great deal of information that anybody who wants to pursue stand up comedy or who wants to try stand up comedy can go and watch that. Right. And just as you described, Jagan and Praveen, something that occurred in my mind is, obviously Mr. Praveen, it's been 11-12 years or a bit more since you started, and Jagan 5-6 years approximately. And what's the longevity for a stand-up comedian? Like, for example, of course, you 11 years, Praveen 6 years, Jagan. How long do you see yourself doing this? Until what point? I mean, or until as long as you can do? Because you've taken up comic or stand-up comedian as a profession, and it's unlike any other profession. Like, it's not many people will take this path, because one, they cannot do what you do. Second is, they may not be daring enough to do something like this in terms of taking it, getting into it 100% and pursuing the passion. But I'm just keen to know how far, or like, have you ever thought about it in terms of, okay, how long am I going to go with this? Lot of times. Ipa எனக்கு நான் சொல்லிடுறேன், எனக்கு வந்து என்ன, see the great thing about this is again, not just because he's here along with me, you see, like Praveen Kumar has been doing stand-up comedy for 13 years in India. Correct. That is like crazy. எனக்கு தெரிஞ்சு it's எனக்கு அது I don't even know how to articulate that thought process, because to be able to do that, and இதுதான் longevity-ங்கறேன். if எனக்கு வந்து இப்போதைய கோல் வந்து என்னன்னா, I want to be at least doing stand-up comedy for at least as long as Praveen sir is doing right now. என்னோட கோல் வந்து I want to be doing this for 10 years without picking a day job, without going for a day job. I want to do this. அவர் வந்து full time வந்து I think he's been doing it for like 8 or 9 years, I guess, if I'm not wrong. So அந்த அளவுக்கு வந்து I have to be able to do, because இது வந்து ஒரு source of income தாண்டி, when you get recognized as a stand-up comedian, there is an automatic value that is added to it. சோ அந்த வேல்யூவை நம்ம எப்படி ரீடைன் பண்றோம், அந்த ரிலவன்ஸ் அவ்வளவு ரிலவெண்டா எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் I think it forms a major crux. There are very few comedians you can pick out all over India, I'm talking about, who are doing stand-up comedy for such a long time, and Praveen Kumar will definitely come in one of those lists. There are very few people who are doing it. There are people who used to do stand-up comedy who navigated into other things now.
and they used to be stand-up comedians but not anymore அந்த மாதிரி, because they found a different revenue source. Very few people who are doing stand-up comedy for such a long time. And so that is an extremely important key. என்னுடைய கோலா தான் நான் வச்சிருக்கேன், because considering that நான் கத்துக்குட்டி மாதிரி அப்படி இருக்கிறதுனால எனக்கே வந்து என்னன்னா அந்த longevity matters a lot, and the only thing that goes with longevity is like இப்போ Praveen Kumar is a great example. என்னன்னா the way he works with people, no, that is where the longevity is. ஏன்னா for his stature, இப்போ எனக்கெல்லாம் வந்து என்னன்னா 10 வருஷம் நான் காமெடி பண்றேன்டா, நான் எதுக்குடா வரணும் அப்படிங்கிற மாதிரி, he will do shows, he will come to open mics that he doesn't have to come to open mics. If he just puts up ticket sales, people are going to come to his show. Still he will come, அந்த ஒரு discipline இருக்குல்ல, he'll come to open mics, he'll do சின்ன shows where for 30 people in cafes and restaurants. And I know to an extent that is also going to help him even. ஏன்னா அது நான் வந்து eventually தான் realize பண்ணேன், because you will stay grounded, you will get connected with the new set of audience who are coming in. If you're only in your zone, you know that 100 people are going to come, it's going to be the same 100 people, your art will not evolve. And I know that after Praveen Kumar started doing it the way he used to do jokes, இப்ப காஞ்சிபுரம் மாப்ள பண்ற வரைக்கும் அவருடைய zone குள்ளே அவர் வந்து ஒரு phenomenal evolution நான் வந்து பாத்திருக்கேன். For me, that is what I look at, that is what I want to be. So to stay as relevant as possible and be comfortable doing whatever I'm doing, so I think that is my goal. Beautiful. Moving on, Praveen Kumar, please, idukku mela neenga well said, I love it. How are you relevant? 12 வருஷமா 13 வருஷமா, what is driving you, how are you doing it? So that's a good question, நீங்க தான் சார் சொல்லணும். Yeah, for sure. So அதாவது சின்ன சேஞ்சஸ் பண்றது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஜெகன், ரொம்ப பின்னிட்டிங், எனக்கு வந்து என்ன பேசணும்னே தெரியல. பட் ரொம்ப ஷை வந்துடுச்சு. பட் பேசிக்கலி சின்னதா நமக்கு நாமே சேலஞ்சஸ் போட்டுட்டா அது பெட்டரா இருக்கும். என்னோட ஒரு ஸ்பெஷலுக்கும் ஒரு வித்தியாசமா ட்ரை பண்ணணும்ன்றது தான் என்னுடைய விஷயம். ஃபர்ஸ்ட் ஸ்பெஷல் வந்து எல்லாருமே பண்ற கலெக்ஷன் ஆஃப் ஜோக்ஸ், டிக்கல் மைண்டட் 2014 லான்ச் பண்ணது. செகண்ட் ஸ்பெஷல் வந்து காஞ்சிபுரம் டு கோரமங்கலா அப்படின்னு ஒரு ஸ்பெஷல். அது வந்து எனக்கு ஸ்டோரி டெல்லிங் அப்பதான் பிடிக்க ஆரம்பிச்சது. ஸ்டோரிஸ் 7 ஸ்டோரிஸ் அந்த ஷோல இருக்கும். 7 டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸ் ஆஃப் மை லைஃப். ஃபர்ஸ்ட் ஸ்கூல் படிக்கும்போது, அடுத்தது காலேஜ், அப்புறம் MBA காலேஜ், அதுக்கப்புறம் ஜாப், அதுக்கப்புறம் கல்யாணம். ஒரு ஸ்டேஜ்ல ஒரு ஸ்டோரி. அது வந்து காஞ்சிபுரம்ல இருந்து கோரமங்கலா வந்த கதை அது ஃபுல்லாவே. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஆர்த்தடாக்சிக்கலி மீ. எனக்கு வந்து இந்த யங்கர் ஜென்ரேஷனே எனக்கு பிடிக்கலன்றது புரியலப்பா. அதுதான் அது ஃபுல் ஷோ. நான் ரொம்ப ஆர்த்தடாக்ஸ். எனக்கு இந்த யங்கர் ஜென்ரேஷன் வந்து என்ன பேசுறாங்க, அவங்க லாங்குவேஜ் புரியல, அவங்களோட டெக்ஸ்டிங் ஸ்டைல் புரியல, இது பத்தி தான் ஃபுல் ஷோவே இருக்கும். அதுக்கப்புறமா தான் எனக்கு வந்து தமிழ்ல பண்ண ஆரம்பிக்கணும் அப்படின்னு தோணுச்சு. அந்த கேப் வந்து அதுவே when you keep doing something new, that will keep you fresh. அதுக்கப்புறம் இங்கிலீஷ்ல இருந்து தமிழ் வந்து ஹியூஜ் ஜம்ப் என்ன பொறுத்த வரைக்கும். எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் நான் வந்து இங்கிலீஷ்ல ஆஹாவெல்லாம் கிடையாது, இங்கிலீஷே தமிழ்ல தான் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தேன். பட் இருந்தாலும் அந்த தமிழ் ஃபுல்லாவே தமிழ்ல வரணும் அப்படின்னும் போது நிறைய கால்குலேட்டட் ரிஸ்க் எடுக்கணும். எனக்கு ஆடியன்ஸ் ஒருங்கிடுவாங்க. கரெக்ட். எனக்கு வர நான் தமிழ், எஸ்பெஷலி பெங்களூர்ல நான் தமிழியன்ஸ் நிறைய பேர் வந்துட்டு இருந்தாங்க, அவங்க அப்படியே வரமாட்டாங்க. ரைட். பட் ஒரு சின்ன ஹோப் என்னன்னா, இவங்க வரலன்னா பரவாயில்ல, பட் நிறைய தமிழியன்ஸ் வருவாங்கன்னு ஒரு ஹோப். நம்ம வந்து ஒரு நீஷ் ஆடியன்ஸ் கிரியேட் பண்றோம், அந்த நீஷ் ஆடியன்ஸ்குள்ள பெர்ஃபார்ம் பண்ணலாம், அதுல ரெலவெண்டா இருக்கணும்ன்றதுக்காக தான் தமிழ்ல ஆரம்பிச்சு. எப்படி போகுது அதெல்லாம் ஒன்னும் தெரியாது. தமிழ்ல ஆரம்பிச்சு 36 வயதினில ஷோ எடுத்து முடிச்சாச்சு. ஆனா வீடியோ ரிலீஸ் பண்ணல, அடுத்த ஷோ ரெடி பண்ணணும். எனக்கு வந்து இந்த குழப்பம் இருந்தது, என்ன லாங்குவேஜ்ல பண்ணணும் இன்னும் தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு மிஸ்டர் ஃபேமிலி மேன் ஷோ 2 லாங்குவேஜ் ரிலீஸ் பண்ணேன். ஸோ மார்னிங் ஆஃப்டர்நூன் 1 o'clock ஷோ இங்கிலீஷ்ல, ஈவினிங் 4 o'clock ஷோ தமிழ்ல, ஒரே ஷோ பெங்களூர்ல பண்ணோம். ஸோ அந்த சம்திங் நியூ, அதுவும் ஒரு வித்தியாசமான ஒரு அட்டெம்ப்டா இருக்கும். அதுக்கப்புறமா தான் 36 வயதில வீடியோ ரிலீஸ் பண்ணோம். அதுக்கப்புறம் அது நல்லா போனதுனால ஓகே தமிழ்ல நிறைய டிமாண்ட் இருக்கு அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டு, அதுக்கப்புறம் அது இங்கிலீஷ் வெர்ஷன் அப்படியே கம்மி பண்ணிட்டேன். மிஸ்டர் ஃபேமிலி மேனோட இங்கிலீஷ் வெர்ஷன் வந்து அப்படியே கம்மி பண்ணிட்டு, அதுக்கப்புறம் தமிழ் வெர்ஷன் தான் டூர் பண்ண ஆரம்பிச்சு. அதுக்கு அடுத்த ஸ்பெஷல் காஞ்சிபுரம் மாப்ள பாத்தீங்கன்னா, ஒரே ஸ்டோரி வந்து 1 hour சொல்ல முடியுமான்ற சேலஞ்ச் தான் எனக்கு. ஒரே ஸ்டோரி 1 hour நம்ம சொல்ல முடியுமா? சோ ஒரு ஸ்பெஷலையும் எனக்கு நாமே சேலஞ்ச் பண்ணிக்கிட்டா நமக்கு போர் அடிக்காது. ஃபர்ஸ்ட் நமக்கு நம்மள மெட்டீரியல் போர் அடிக்க கூடாது. அதுக்கு நமக்கு நாமே சேலஞ்ச் பண்ணிட்டு அது வித்தியாசமா ஏதாவது ட்ரை பண்ணணும்ன்ற பண்ணிட்டே இருக்கும் போதுதான் உனக்கு வந்து யூ வில் ஸ்டார்ட் ஸ்டேயிங் ரெலவென்ட் டு யுவர் செல்ஃப், டு யுவர் ஆர்ட் அண்ட் டு யுவர் ஆடியன்ஸ். வெரி வெல் செட். யா.
ஸோ அது வந்து வித்தியாசமா ட்ரை பண்ணணும்ன்றது தான் என்னுடைய இது டு ஸ்டே ரெலவென்ட். Wow, so good. So how, I mean, 13 years now, Praveen. So do you have any long-term plans, like something in terms of, okay, maybe I'll go until 18, 19 years or something? I'm just saying, I'm not saying that has to be that way, but I'm just curious. இல்ல எனக்கு வந்து இதுதான் எண்ட், அதுதான் எண்ட், இப்படிதான் இருக்கணும்னு கிடையாது. எனக்கு வந்து ஒரு ஷோலையும் எனக்கு 2 விஷயம் அச்சீவ் பண்ண. ஒண்ணு வந்து have to cater to more audience. Correct. ரெண்டாவது பார்ட் பி வந்து அந்த more audience in niche cities. புதுசா சிட்டிஸ்ல ட்ரை பண்ணணும். எஸ்பெஷலி டயர் 3 சிட்டிஸ் லைக் வேலூர், லைக் காஞ்சிபுரம், லைக் தூத்துக்குடி, லைக் திருநெல்வேலி. இந்த மாதிரி அது தமிழ்ல பண்ணும்போது இதெல்லாம் அட்வான்டேஜ். நம்ம தமிழ்லயும் பண்றோம், பிளஸ் அட்வான்டேஜ் வந்து why don't we use it? அது வந்து நிறைய பேருக்கு ரீச் ஆகணும். இப்போ இங்கிலீஷ் பண்ணிட்டு அது எலைட் ஆர்ட் ஃபார்ம்னு ஆயிடாம தமிழ்ல பண்றோம், எல்லாருக்கும் ரீச் ஆகணும். இந்த ஆர்ட் ஃபார்ம் ஹஸ் டு ரீச் டு மோர் பீப்புள். இங்கிலீஷ்ல பண்றதுக்கு நிறைய பேர் இருக்காங்க, நிறைய பேர் கேட்டர் ஆகும். பட் தமிழ்லயும் பண்ணணும், தமிழ்லயும் நிறைய பேருக்கு ரீச் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் என்னோட கோல். அடுத்த ஸ்பெஷல் வந்து இந்த ஸ்பெஷலே நான் இப்ப காஞ்சிபுரம்ல பிளான் பண்ணிட்டு இருக்கேன். காஞ்சிபுரம் மாப்பிள்ள. சோ காஞ்சிபுரம் மாப்பிள்ள பேர் வச்சுட்டு காஞ்சிபுரம் பண்ணலாம் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு காஞ்சிபுரம் மாப்பிள்ள. அடுத்த ஸ்பெஷல் அட்லீஸ்ட் தூத்துக்குடி திருநெல்வேலி எல்லாம் பண்ணணும். அதுக்குன்னு தூத்துக்குடி மாப்பிள்ளன்னு பேர் வைக்க மாட்டேன், பட் வேற பேர் அது தூத்துக்குடியில பெர்ஃபார்ம் பண்ணணும், திருநெல்வேலியில பெர்ஃபார்ம் பண்ணணும். சோ இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா சின்னதா கோல்ஸ் எல்லாம் வச்சு அது பண்றதுதான் என்னோட டார்கெட். வந்து நிறைய பேருக்கு ரீச் ஆகணும், இந்த மாதிரி டயர் 3 சிட்டிஸ் அதுக்குள்ள ரீச் ஆகணும். பிளஸ் அப்கோர்ஸ் எல்லா இடத்துலயும் இருக்கிற தமிழியன்ஸ்க்கு கண்டிப்பா ரீச் ஆகும். நான் இன்னும் எனக்கு வந்து ஸ்ரீலங்கா போகணும்னு ரொம்ப ஆசை. ஸ்ரீலங்கால நிறைய பேர் கேட்டுங்க. ஸ்ரீலங்கா, கட்டார், இங்க இந்த 2 ஊருக்கு இன்னும் போலன்றது ஒரு குறையாவே. சோ 2 ஊர்ல நிறைய மெசேஜ் வருது. சோ அந்த ஊரையும் நெக்ஸ்ட் இது டூர்ல கவர் பண்ணணும்ன்றதுதான் என்னோட. I'm sure. Great. Jagan, Mr. Praveen, thank you so much for joining me. I learned a lot in this podcast. It's been mostly like a masterclass for stand-up comedians. We talked about so many aspects, and you both have been very patient in answering all the questions that I had in my mind. So thank you so much, and I thoroughly enjoyed it. So in terms of, I would like to say a thank you by sending you both a t-shirt. So I'll grab your address later. So thank you so much once again, Mr. Praveen and Mr. Jagan. Thank you for having this in your podcast. இது பேரே I love ARR. அதுக்கு வந்து எங்களை கூப்பிட்டு அது வந்து இட்ஸ் a very very famous podcast. அதுல நாங்க பார்ட்னர் இருந்தது. இது ரொம்ப சந்தோஷம். Thank you. Pleasure. You both have been very kind. You both have been very kind to accept my invite. அவ்வளவுதான். So அதெல்லாம் சொல்லாதீங்க, அது என்ன இருக்கு, அதான் சொன்னேன். Pleasure and honor is ours. Thank you so much. Thank you, Jagan. Thank you, Praveen. And looking forward to taking you out both for dinner when I come to Chennai next. In the வருஷம் வரும். Later this. நாங்க மெல்பர்ன் வரும்போது பண்ணுவோம். Yes. When we come to Melbourne, அந்த மாதிரி ஏதாவது சொல்லலாமான்னு யோசிச்சேன். You can stay at my place. Very much. Yes. Thank you. மெல்பர்ன் வரோம் சார், பார்த்துப்போம். அவரே பிரவீன் சாரே ஒரு காலத்துல யூஎஸ் டூர்லாம் பண்றாரு. இப்ப என்னன்னா ஸ்ரீலங்கா, கத்தார்னு சொல்லிட்டு அவரே சுருக்கிக்கிட்டாரு. இல்ல அது வந்து எக்ஸ்ட்ரா போடணும்னு சொல்றேன். நீங்க வேற அதெல்லாம் Okay, great. Jagan, Praveen, Pakla, thank you so much once again. Thank you. Bye. Have a great evening. Bye. Bye.